வெல்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு லாங்கான வீடியோவாக இருக்கும் போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இல்லைன்னா 1 hour 50 minutes மேலே இந்த வீடியோ இருக்கும் போது இது வந்து நான் கூகுள் மீட் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்க்ளூசிவாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நான் எக்கனாமிக்ஸ் எடுத்த அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த முதல் கிளாஸும் இதுக்கு அடுத்தது நாளைக்கு நான் எடுக்கக்கூடிய இரண்டாம் கிளாஸும் இந்த ரெண்டு கிளாஸும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து ஃப்ரீயாக போட போகிறேன். இது வந்து ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி இருக்க போகுது மற்றவங்க எல்லாத்துக்காகவும். ஸோ இப்போ என்னோட டீச்சிங்கில் உங்களுக்கு வந்து என்ன என் கூட சேரணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா அதுக்காக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெமோ கிளாஸ். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் எக்கனாமிக்ஸ் யூபிஎஸ்சிக்காக ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட மொபைல் நம்பர் இருக்கும். அதே மாதிரி எங்களோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி என் கூட வந்து நீங்கள் வந்து பேச முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த கிளாஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்க. இன்கேஸ் நீங்க நடுவில் ஒரு 3-4 கிளாஸ் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்க்கறதா இருந்தாலும் டோன்ட் வரி. உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் வந்து நான் கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் லைவ்லையும் கிளாஸ் பார்க்கலாம் அண்ட் ரெக்கார்டடும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான பிளான். அண்ட் ஃபுல் இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 to 50 செஷன்ஸில் இந்த எக்கனாமிக்ஸ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். ஒரு செஷன் வந்து 2 hours மினிமம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 100 hours ஆகுது இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார் டிஸ்கஷன் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால. சரிங்களா? ஓகே. ஸோ லெட் அஸ் see this. இந்த வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா டெலிகிராம் சேனல்ல இல்லைனா என்னோட மொபைல் நம்பர்ல என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இன்ட்ராக்டிவா வந்தா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ தேங்க்யூ. ஸோ வெல்கம் டு சிவில் சர்வீஸ் வித் எம்எஸ். இன்னைக்கு நம்ம வந்து இக்கானமி கிளாஸஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இக்கானமி கிளாஸில் வந்து உங்களை வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி தான் 3 நாளோட அந்த நோட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எப்போ வேணாலும் எந்த டவுட் வேணாலும் நிப்பாட்டி நீங்கள் கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. பிகாஸ் சேட் எனக்கு வந்து இதில் தெரியாது. ஸோ சேட்ஸ் தெரியாது, அதனால் இது கேளுங்க. இல்லைனா வந்து எனக்கு நீங்கள் குரூப்பில் வந்து மெசேஜ் அனுப்புங்க. டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ தட் இஸ் ஹவு இட் கோயிங் டு பி. அண்ட் சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனும் வந்து நம்ம டெலிகிராமில் பண்ணுவோம். எப்படின்னா கொஸ்டின் நீங்கள் நான் காமிப்பேன், அந்த ஆன்சர்ஸ்க்கான அந்த போல் வந்து நான் டெலிகிராம் சேனல் நம்மளோட இக்கானமி சேனலில் வந்து புட்டப். ஸோ நீங்கள் வந்து அதில் ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ இதில் கொஞ்சம் நிறைய குறை இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் நாள். ஸோ வில் சி ஹவ் வி கேன் ஒர்க் ஆன் இட் போக. சரிங்களா? ஜூம் போகாதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா 40 minutesல அது கட் ஆயிரும். அப்புறம் திருப்பி லாகின் பண்ணோம். ஸோ அதனால தான் இது பண்ணேன். ஸோ ஓகே, வெல்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஏபிள் டு டேக் கிளாஸஸ் ஃபார் யூ. சரிங்களா? ஹலோ. ம். சரி, ஓகே. ம். ஸோ தட் இஸ் வாட். ஓகே, I think it's up. So, okay. Next time இந்த செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றணும். ஓகே ஃபைன். ஸ்லைட் தெரியுதுங்களா? ஸ்லைட் தெரியுது. அண்ட் நிறைய பேர் வந்து முன்னாளோட வந்து நானே ஏற்கனவே கொஞ்சம் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ யூ ஹவ் நோன் ஆல்ரெடி. அதுவும் தெரிஞ்ச போர்ஷன் தான் நம்ம ஸ்டார்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்து மறுபடியும் இதை எடுக்கிறேன். ஏன்னா கரெக்டாக ஒரு புக் எடுத்தோம் அப்படின்னா அந்த புக்கை ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ தட் இஸ் வை வில் கோ ஹெட். இப்படியே நம்ம பண்ணலாம். சரிங்களா? கேட்குதுங்களா? எப்படி சொல்ற? ஓகே. இப்படி. ஓகே, இதுதான் சொல்றாங்களா? ஓகே 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 ஃபைன் ஃபைன். பார்ப்போம். இஃப் திஸ் டசன்ட் ஒர்க் நம்ம ஜூம்க்கே போகலாம். சரிங்களா? ஐ மீன் நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட். சரி, ரைட், ஓகே. ஸோ இதுதான் சிலபஸ். ப்ரிலிமினரி சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன போர்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா. எக்கானமி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன போர்ஷன். பட் மெயின்ஸில் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் GS3 பேப்பரு. ஸோ பேப்பர் 4 GS3யோட நம்மளோட பேப்பரில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இங்கே வரைக்கும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இக்கானமி சம்மந்தப்பட்டது தான். ஸோ இக்கானமி வந்து இட் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுலேருந்து தெரியுது. ஸோ அதனால தான் எக்கனாமி இம்பார்ட்டன்ட். முன்னாளோட நோட்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசனும் வந்து இதுதான். என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். இட் வில் பி டோட்டலி கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ அதுதான் நம்மளும் பண்ண போகிறோம். வித் லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அவைலபிள். சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் ஏற்கனவே வந்து குரூப்பில் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப்ஸ் தான் நம்ம நடத்த போகிறோம். ஸோ அந்த பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி. சரிங்களா. ஸோ வில் கோ இன் டு த கிளாஸ். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப்ல அவைலபிளாக இருக்கிறது தான். எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து மணி பேங்கிங் ஃபினான்ஸில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மணி மட்டும் தான் இன்றைக்கி வந்து அதுலேயும் ஒரு செக்ஷன் பார்ப்போம். ஸோ இந்த மணி வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட்ஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன் ப்ரிலிம்ஸில் நிறைய கேள்விகள் போன வருஷம் மட்டுமே 9 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்து வந்துருந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்து லாட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட். இது மாதிரி இருந்து ஒவ்வொரு பார்ட் நம்ம படிக்கும் போதும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த டேபிள் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் செய்யும். நீங்கள் எதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. பட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ we'll go into the class. சரிங்களா. ரைட். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? எனி இஷ்யூ? நான் பேசுறது கேட்குது அண்ட் நான் போட்டிருக்க ஸ்லைடு உங்களுக்கு தெரியுதா? ஓகே, எவ்ரி திங் இஸ் கிளியர் தானே? ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைன். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் இதுதான் வந்து இது நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்ட் நம்ம வந்து மணியை பார்ப்போம். ஸோ இக்கானமி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறது என்ன? வாட் இஸ் இக்கானமி? இக்கானமி அப்படின்னாலே வந்து மணியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. பணப்புழக்கம் இல்லை பணம், மணி, இதை வந்து ஒரு ஃபவுண்டேஷனலாக வச்சு நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஸோ இதனால வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த மணி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம அதுல இருந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். நம்மளோட கிளாஸஸ் வந்து போக போகுது. சரிங்களா. ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டர் சிஸ்டம் இல்லைன்னா பண்ட மாற்ற முறை. ஸோ திஸ் இஸ் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். நம்மளோட ஹிஸ்டரியில் நம்மளுக்கே தெரியும் என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு இருந்த அந்த சிஸ்டம் எப்படிப்பட்ட சிஸ்டம் அப்படின்னா, நம்மளோட சிவிலைசேஷன் எப்படி இருந்துச்சு? நம்ம வந்து ஒரு ஹண்டர் கேதரராக இருந்தோம். ஹண்டர் கேதரருக்கு அப்புறம் இந்த ரிவர் சிவிலைசேஷனாக நம்ம மாறணும். ரிவர் ஓரத்தில் வந்து நம்ம செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போது வாட் வி ஸ்டார்டட் டூயிங் இஸ் நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு போக ஆரம்பித்தோம். அக்ரிகல்ச்சருக்கு போகும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா சர்ப்ளஸ் சிவிலைசேஷன், அந்த சர்ப்ளஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஹண்டர் கேதராக இருக்க வரைக்கும் அன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. அன்னைக்கு காலி பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் அகைன் கோ. இது ரிப்பீட் ஆகும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் நீங்க ஒரு சிவிலைசேஷனா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க செட்டில் டவுன் பண்ணும்போது அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து டொமஸ்டிகேட் பண்றாங்க. அனிமல்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து கிராப்ஸை கூட வந்து நீங்க டொமஸ்டிகேட் பண்றாங்க. டொமஸ்டிகேட் பண்ணி அந்த ரிவர் ஓரத்தில் நீங்க தங்கி அங்க வந்து நீங்க வந்து ஒரு பேட்ச் ஆஃப் லேண்டை எடுத்து அங்க ஒரு ஃபர்டைல் அந்த லேண்ட்ல வந்து நீங்க வந்து விவசாயம் பார்க்கும்போது ஓகே, நம்ம இருந்த இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்மளால வந்து சாப்பாடு தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிச்சு. அவனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு வேற ஏதாவது பார்க்கறதுக்கு. அது வரைக்கும் வந்து அவன் வாழ்வாதாரத்துக்காக, அவன் உயிர் வாழ்றதுக்காக என்னவோ அதுதான் பார்த்துட்டு இருந்தான். பட் அதுக்கப்புறம் வந்து அவன் ஆர்ட், அப்புறம் ரிலிஜனு, இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான ரீசன் என்னன்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து அவன் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவன் இங்க செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஸோ இது பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ்,
ஈச் பர்சன் வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து தகுந்தாப்புல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்குபேஷன் பிரியுது. எப்படி பிரியுது அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து இந்த அக்ரிகல்ச்சரை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்றாங்க. சில பேர் வந்து அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான சில டூல்ஸ் செய்யறதுல கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்பதான் காப்பர் ஏஜ் உருவாகுது. ஸோ காப்பர் இல்ல அயன் மெட்டாலிக் டூல்ஸ் உருவாக்குறப்ப வந்து அது வந்து உங்களுக்கு நல்லா செய்யறாங்க அப்படின்ற போது அது பண்றாங்க. ஸோ செட்டில் ஆகும்போது தான் உங்களுக்கு மற்ற இதெல்லாம் உங்களுக்கு வருது. எப்படி சொல்றேன்னா, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் நடக்குது. ஸோ அப்போ அனிமல்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து தனியா அதை சேல் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க வருவாரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிசன்ஸ் உருவாகுறாங்க. ஸோ ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு வந்து அந்த காட்டனை வந்து நல்லா ஒரு ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் டிசைன் பண்ணி அப்படி பண்ணக்கூடிய ஸ்கில் ஒருத்தருக்கு வருது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள வந்து ஆல் திஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மாறுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறும்போது எப்படி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்ளம் வருது. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஃபுட் வேணும். ஆனா அவர் செய்யறது என்ன தொழில்னா, ஃபுட் டைரக்டா அவர் செய்யல. அவர் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி செய்யல. அப்ப வாட் ஹேப்பன், ஹவு டு தே எக்ஸ்சேஞ்ச் தேர் குட்ஸ்? இவரோட உழைப்பையும் அவரோட உழைப்பையும் இரண்டு பேரும் வந்து தன் தேவைக்கு தகுந்தாப்புல எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம் இல்ல பண்ட மாத்திர முறை அப்படிங்கிறது வந்து திஸ் ஹேப்பன்ஸ். இப்போ இதுல என்ன சிம்பிள், நான் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் நான் உங்களுக்கு தரேன், நீங்க தயாரிக்கக்கூடிய பொருள் எனக்கு தாங்க. இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம். பட் இது ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபைடு. அதுதான் ப்ராப்ளம். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ்லயும் கேட்கறாங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த இடத்துல. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ்? சி சிவா வந்து நீங்க இது நோட்ஸ் எடுக்கணும்னு கேட்டேன். சி நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தா எது இம்பார்ட்டன்ட்டோ அது மாத்திரம் நோட்ஸ் எடுக்கோங்க. இதுல இல்லைன்னா வந்து நீ 2 வாட்டி ஒரு ஒர்க் செய்யற மாதிரி தான் இருக்கும். என்ன கேட்டேன்னா, ஸோ இப்போ டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட் அப்படின்றது மாத்திரம் நீ வந்து அதை எழுதிக்கலாம். ஏற்கனவே நீ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன்னா அதுல இருந்து அந்த புக்லேயே நீ சைட்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோ, அது போதும். நீ தனியா வந்து நீ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலா. சரிங்களா? ஓகேவா? சரி. டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட் அப்படின்னா என்ன? டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்னா இரண்டு பேருக்கும், இப்ப நான் வந்து ஹரிய பாக்குறேன், நான் ஒரு பொருள் தயாரிச்சிருக்கேன், ஹரிட்ட ஒரு பொருள் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் எப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம்? எனக்கு தேவையான பொருள் அவர்கிட்ட இருக்கணும், அவருக்கு தேவையான பொருள் என்கிட்ட இருக்கணும். இன்கேஸ் ஐ டோன்ட் நீட் தட் அப்படின்னா, நான் வந்து பால் வச்சிருக்கேன், அவர் வந்து பாட் வச்சிருக்காரு. இப்ப எனக்கு வந்து பாட் தேவையில்லை, எனக்கு வந்து மீட் தான் தேவைப்படுது. அப்ப நான் அவர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஆனா அவருக்கு பால் தேவைப்படுது. அவர் என்கிட்ட இருந்து சொல்றாரு, எனக்கு பால் தேவைப்படுது, கொடுங்க, ஒரு பாட் எடுத்துக்கோங்கன்னு. நான் சொல்றேன், இல்ல இல்ல, என் பாட் நிறைய இருக்கு, எனக்கு இப்ப பாட் தேவையில்லை, எனக்கு மீட் தான் வேணும்னு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இந்த இடத்துல கிளாஷ் நடக்குது. இதுதான் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இந்த ரெண்டுமே அமைஞ்சாதான் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியா உனக்கு கிடைக்காது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். சரி, அப்ப ஈஸியா கிடைக்கலன்னா என்ன ஆகும்? இப்ப எனக்கு தேவையானது ஹரிட் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அப்படியே போவேன், போயிட்டு வேற யார்கிட்ட இருக்குன்றது நான் தேடுவேன். ஸோ சர்ச் காஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஹரி வந்து தேடிட்டு போவாரு. ஹரி வந்து எப்படிப்பட்ட ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பர்சன் ஹூ ஹேஸ் மில்க் அண்ட் அந்த பர்சனுக்கு இது பாட் தேவைப்படணும். இது எவ்வளவு கஷ்டம், சரியா? ஸோ அதை வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது வந்து வெரி டிஃபிகல்ட். ஸோ திஸ் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால வந்து சர்ச் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டிரான்சாக்ஷன் காஸ்ட் இஸ் ஹைன்னு சொல்றோம். டிரான்சாக்ஷன் காஸ்ட் இஸ் ஹை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். டிரான்சாக்ஷன் காஸ்ட் அப்படின்னா, இது நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சி அதுக்கு ஒரு ஒரு டைம் இருக்கு, ஒரு டைம் லேக் இருக்கு. அந்த டைம் லேக்கு ஒரு மணி இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ வந்து இதுல அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரியா? சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்ப ஹரிக்கு வந்து கிடைக்கவே இல்லை, என்னை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே இல்லை. அவர் ஒரு நாளைக்கு முடிக்க முடியல, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு தேவையான பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேஸ்ட் பண்ண டைம் எவ்வளோ, அந்த டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் இஸ் ஹை அப்படிங்கறத வந்து உங்களுக்கு சொல்லலாம். 1 மினிட், இன்னும் சில பேர் வெயிட் பண்றாங்க உங்களுக்கு. யா சொல்ல ஹரி. ஆமாமா, அதுவே யூஸ் பண்ணலாம். அதுல வந்து கொஞ்சம் தான் வந்து மாறி இருக்கு. அது என்ன மாறி இருக்கோ அது சைட்ல எழுதிக்கோங்களேன், ஒரு பேப்பர்ல எழுதி பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளவுதான், கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் மாறி இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ
இது பண்றோம். அடுத்தது என்ன சொல்றோம், இப்ப எனக்கும் ஹரிக்கும் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ல நான் வந்து என்ன வச்சிருக்கேன், நான் பால் தான் வச்சிருக்கேன். பால்ன்றது எப்படிப்பட்ட ஒரு பொருள், ஒரு பெரிஷபிள் கமாடிட்டி. கரெக்டா? இப்ப ஹரி வந்து பாட் வச்சிருக்கனால அவரால 3 நாள் தேடி ஒரு ஒரு பொருளை வந்து பண்ண மாத்திர முடியும். பட் என்னால முடியுமா? நான் ஒரு பால் வச்சிருக்கேன், பால் வந்து ஆப்வியஸா வந்து அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே வந்து எனக்கு வீணா போயிடும். அப்ப அதுக்குள்ள நான் வந்து அப்ப பெரிஷபிள் பால் மாத்திரம் இல்லை, இது மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய எந்த ஒரு குட்ஸா இருந்தாலும் சரி, அதெல்லாம் பெரிஷபிள் கமாடிட்டியா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தி லூஸ் வேல்யூ. கரெக்ட் தானே? ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சிக்கல். இந்த பண்டமாத்திர முறையில் வந்து அது வந்து ஒரு சிக்கல் ஆகுது. ஸோ அது ஒரு இஷ்யூவா இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, doesn't encourage specialization and division of labor. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து, சி நீ வந்து வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஆன ஒரு ஒர்க் பண்றன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ வந்து ஒரு ஜுவல்லரி தயாரிக்கிற, அந்த ஜுவல்லரிக்கு வந்து அவ்வளோ டைம் நீ ஒதுக்கி அதை நீ வந்து நல்லா ஒரு அழகா ஒரு இது பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு டு யூ ஃபிக்ஸ் வேல்யூ? ஒரு ஒரு விஷயம் வந்து ஆர்டிஸ்டிக்கா நீ வந்து ரொம்ப அதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ செஞ்சாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு நார்மலா நீ செஞ்சாலும் சரி, ஹவு டு யூ ஃபிக்ஸ் வேல்யூ? ஏன்னா இதுல ப்ராப்ளம் அதுதான் வரும். நீ வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஒரு பேங்கிள் செய்யற, அந்த பேங்கிளுக்கு வந்து 4 பாட்டுன்னு நீ சொல்ற. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா 4 பாட்லாம் கிடையாது, 2 பாட் தான், இது என்ன ஒரு பேங்கிள் தானே அப்படிம்பாங்க. ஸோ இதுல வந்து யூ கேனாட் என்கரேஜ் த டிவிஷன் ஆஃப் இது ஸ்பெஷலைசேஷன். டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒர்க் செய்யறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒரு புல்லக்காட் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புல்லக்காட் செய்யறதுக்கு வந்து நிறைய பேரோட உழைப்பு அங்க தேவைப்படும். ஒரே ஆள்னால வந்து அந்த புல்லக்காட் செய்ய முடியாது. 4 பேர் சேர்ந்து அந்த புல்லக்காட் செய்வாங்க. இல்ல ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு சின்ன ஒரு ஹட்டு கட்டுறாங்க, ஒரு 3 பேர் 2 பேர் 4 பேர் செய்யறாங்க. இவங்களுக்கு நீங்க எப்படி கூலி கொடுக்க போறாங்க? ஹவு டு யூ கிவ் தெம் ஒர்க்? அவங்களுக்கு வந்து எப்படி நீங்க அவங்களோட ஒர்க்குக்கு வந்து எப்படி நீங்க வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த வேல்யூக்கு வந்து நீங்க எப்படி வந்து நீங்க வந்து ஒரு மதிப்பு போட்டு அந்த நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இது வந்து டிவிஷன் ஆஃப் லேபருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். எல்லாமே வந்து மணியா இருக்கும்போது, இப்ப இருக்கும்போது சிஸ்டம் யோசிங்களேன், ரொம்ப சிம்பிள். இந்த ஒர்க் செய்யறவருக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ருபீஸ்ல ஈஸியா நீங்க வந்து கொடுத்துட முடியும். அதே வந்து பார்ட்டர் சிஸ்டத்துல நீங்க வந்து அதை கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதை சொல்லக்கூடியது. அடுத்தது அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், ஃபஞ்சபிலிட்டி. ஃபஞ்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வேர்டு. ஃபஞ்சபிள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பிரிக்கிறது. எக்ஸாம்பிள் இதுல எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ கோல்டு வந்து ஃபஞ்சபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஞ்சபிள். எப்படி ஃபஞ்சபிள் அப்படின்னா வந்து தங்கத்தோட வேல்யூ அதே தான். நீங்க வந்து 1 கிராம் தங்கம் கொடுத்தாலும் சரி, 1 கிராம் சின்ன சின்ன காயினாவே ஒரு 1 கிலோக்கு நீங்க தங்கம் கொடுத்தாலும் நீங்க எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னா அந்த 1 கிலோ தங்கத்தோட வேல்யூ தான் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு மாறாது. ஸோ கோல்டு இஸ் ஃபஞ்சபிள். கரெக்டா? ஒரு ஒரு 8 கிராம் காயினா நீங்க வந்து ஒரு 80 கிராம் வச்சிருக்கிறதும் ஒரே பாரா 80 கிராம் வச்சிருக்கிறதுக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே வேல்யூ தான் மார்க்கெட்ல. ஏன்னா இட் இஸ் ஃபஞ்சபிள். அதோட வேல்யூ குறைப்பதனால், சைஸ் குறைப்பதனால் அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு குறைய போறது இல்லை, அழிய போறது இல்லை. ஸோ இதுதான் ஃபஞ்சபிலிட்டி அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனா இதே வேற ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. சில பொருள் எக்ஸாம்பிள், ஒரு ஹரி தயாரிக்கக்கூடிய பாட், அவர் வந்து ஒரு பானை தயாரிக்கிறாரு, அது ஃபஞ்சபிளா? இப்போ எக்ஸாம்பிள் நான் பால் கொடுக்குறேன், அவர் வந்து இது தராரு, பாட் தராரு, இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். அப்போ ஹரி வந்து என்கிட்ட வந்து வேறம் பேசும்போது நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இல்ல இந்த பாலுக்கு வந்து எனக்கு 3 பாட் வேணும்னு சொல்றேன். 3 அரை, இந்த அரை பாட் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு பாட்டுக்கு அரை பாட்டுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கா? இட் இஸ் நாட் ஃபஞ்சபிள். அந்த பொருள் வந்து ஃபஞ்சபிள் கிடையாது. அந்த பொருள் முழுசா இருக்கும்போது தான் அதுக்கு மதிப்பு. அந்த பாட்டை 2ஆ வெட்டினா அது வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். சிம்பிள். ஒரு டைமண்ட் வந்து நாட் ஃபஞ்சபிள். ஒரு டைமண்ட், பெரிய டைமண்ட், கோஹினூர் டைமண்டுக்கு ஏன் இவ்வளோ வேல்யூ? கோஹினூர் டைமண்ட் இவ்வளோ பெரிய டைமண்ட், ஆஸ்ட்ரிச் எக் மாதிரி அவ்வளோ பெருசு இருந்துச்சான் அந்த டைமண்ட். அப்போ அந்த டைமண்ட் அவ்வளோ பெருசா இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு வேல்யூ. அதையே வந்து ஒரு 100 பீஸ் போட்டுட்டா அதுக்கு அதே வேல்யூ வருமா? இப்போ அந்த கோஹினூர் டைமண்ட் அந்த ஃபுல் சைஸா இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு $200 மில்லியன் மதிப்பு அப்படின்னா, அது ஒரு 200 துண்டுகளா போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மில்லியன் மதிப்பு இருக்குன்னு சொன்னா அது கரெக்டா இருக்குமானா இருக்காது. அது சைஸ் சின்னதானோடனே அது மதிப்பு ரொம்ப கம்மியாயிரும். பல ஆயிரம்க்கு ஆயிரம், மில்லியன்ல இருந்து ஃபியூ தௌசண்ட்ஸ்க்கு மாறிடும். ஸோ இது மாதிரி ஐட்டம் எல்லா விஷயமும் ஃபஞ்சபிள் கிடையாது. ஸோ பார்ட்டர் சிஸ்டத்துல இது ஒரு ப்ராப்ளம்.
ஃபஞ்சபிளா இல்லாத போது அதை நம்ம வந்து பாத்துக்கிறது வந்து தட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்றது வந்து பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு வாட்டர் சிஸ்டத்தோட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? ஓகே ஓகே ஃபைன். ஓகே நெக்ஸ்ட். சரி, இப்போ வந்து மணி அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள போவோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மணி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் பண்ட மாத்திர முறையை வந்து நம்ம வந்து அதுக்கு பதிலாக என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மணியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். சமச்சீர் கல்வி புக்கில் இருந்து சரி என்சிஆர்டி வரைக்கும் இது இருக்கு. அதுல இருந்தா இதை எடுத்திருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி வந்து த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், கண்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சி மணி இருப்பதுனால் உருவான ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். சி மணியோட ஃபங்க்ஷன் கிடையாது இது. மணின்னு ஒன்று உருவாச்சு, அது அந்த காரணத்தினால சப்பா உருவான ஃபங்க்ஷன். அதை நீங்க எக்ஸாம்பிள் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அது பார்க்கலாம். சரி, நார்மலி வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன்? பிரைமரினா என்ன? முதல் காரணம். அந்த மணி அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து முத வந்து ஏன் நம்மளுக்கு வந்து உருவாகும், ஏன் இது உருவாச்சு அப்படின்னா சிம்பிள். இட் இஸ் அன் மெஷர் ஆஃப் வேல்யூ. கரெக்ட் தானே? பார்ட்டர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன? மெஷர் ஆஃப் வேல்யூ. ஸோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு மணி ஹெல்ப் பண்ணுச்சு. என்கிட்ட பால் இருக்கு, 1 லிட்டர் பால் இவ்வளோ விலை அப்படிங்கிறத ஒரு வேல்யூ, அதுக்குன்னு ஒரு வேல்யூ. 2 லிட்டர்னு ஆகும்போது அதுக்கு ஒரு வேல்யூ, 5 லிட்டர்னு ஆகும்போது அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு. ஒரு டைமண்ட் இருக்குன்னா அதுக்கு இதுதான் வேல்யூ. ஹரியோட பாட் இருக்குன்னா ஹரியோட பாட்டுக்கு இதுதான் வேல்யூ. இப்படி நம்மளால வந்து ஒரு பொருளுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி பொருளை வச்சு, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா எல்லா பொருட்களுக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி மணின்னு ஒன்று வச்சுக்கிறோம். இதை வச்சு அதுக்கு நம்ம வந்து ரேங்க் போடுறோம், இல்லை மார்க் போடுறோம்னு வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு தான் வந்து அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெஷர் ஆஃப் வேல்யூ பிரைமரி ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மணி அதுக்காக தானே உருவாக்கப்படுது. நம்மளுக்கு 2 பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு டைரக்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ ஒரு பொருள் இது ரெண்டையும் வந்து நம்மளால வந்து டைரக்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. அதுல தான் ப்ராப்ளம் பார்த்தோம். அதுதான் பார்ட்டர் சிஸ்டம். இதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா பண்றோம். ஸோ ஏ வந்து மணி வாங்கிட்டு இது பண்ணுவாரு, இந்த மணியை வாங்கி பி வாங்கிக்குவாரு. ஸோ ஒரு 2 தயாரிக்கக்கூடிய ஆட்களை வந்து ஒரு இன்டர்மீடியேட்டரா வந்து இந்த மணி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இட் பிகம்ஸ் வாட்? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நீங்க உங்க பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு மீடியம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அந்த மீடியமோட வேலையை மணி செய்யுது. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து நீங்க லாஜிக்கலா யோசிச்சாலே தெரியும். பட் அந்த வேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க அங்க போய் எக்ஸாம்ல பார்க்கும்போது டக்குன்னு எடுக்கிறது தெரியணும். ஸோ மெஷர் ஆஃப் வேல்யூ, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி ஃபங்க்ஷன். ஸோ 2 பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. வாட் இஸ் தி செகண்டரி ஃபங்க்ஷன்? வந்து 3 செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு. செகண்டரினா என்ன? அடுத்த ஃபங்க்ஷன். இட் இஸ் லைக் இதுக்காக உருவாக்கப்படல மணி, பட் மணில இருந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உருவாச்சு. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ்? ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. சிம்பிள் கான்செப்ட் சார். ஹரியோட பாட் ஓட விலை 100 ரூபா, என்னோட பால் 1 லிட்டர் விலை 50 ரூபா. ஹரி இப்ப மணி எங்க 2 பேருக்குள்ள நடுவில் இருக்கு. அப்ப ரொம்ப சிம்பிள். ஹரி என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட பாட்டை என்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா அவருக்கு 100 ரூபா பணம் கொடுக்குறேன். ஹரி 100 ரூபா பணமா எடுத்து ஒரு 50 ரூபா எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபா மாத்திரம் திருப்பி என்கிட்ட கொடுத்து பால் 1 லிட்டர் வாங்கிக்கிறாரு. கரெக்டா? இப்ப இதுதான் நடக்குது எங்க 2 பேருக்குள்ள. அப்ப இந்த இடத்துல பாக்கெட்டுக்குள்ள ஒரு 50 ரூபா வச்சாரு பாத்தீங்களா? அதுக்கு பேர் என்ன? இட்ஸ் இன் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அவரோட அந்த உழைப்பு, அந்த பாட் தயாரிக்கக்கூடிய அந்த உழைப்பை வந்து அவர்னால ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சு. எந்த ரூபத்துல? மணியோட ரூபத்துல ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சு. கரெக்ட் தானே? அவர் அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து கஷ்டப்பட்டு அந்த செஞ்ச பாட்டுக்கான அந்த பலனை வந்து அவர் மணியோட ரூபத்துல அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. என்னைக்கு பாட்டு விற்கலையோ இல்ல கஷ்டப்படுறதோ இல்ல வேற ஏதாவது பொருளுக்கு தேவையோ அந்த 50 ரூபா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது?
ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, மணியோட செகண்டரி ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ரெண்டாவது என்ன, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ, அதுக்கு மணி யூஸ் ஆகுது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்களே கொடுத்துருக்காங்க. காஷ்மீர்ல உட்காந்து ஒரு சோல்ஜர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஒரு சோல்ஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மணியை, அவரோட அந்த அந்த அவரோட அந்த உழைப்பு இருக்குல்ல, இந்த உழைப்புல கிடைக்கக்கூடிய பிரதிபலனை வந்து அவரோட குடும்பத்தார்கள் வந்து கன்னியாகுமரியில இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பாரு? பழைய பார்ட்டர் சிஸ்டத்துல அது முடியுமா? ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஒரு இடத்துல ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபரு அவரோட உழைப்பை வந்து, அந்த உழைப்பினால அவர் கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டை அவர் வந்து தூரமா இருக்க ஒரு சில பேருக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா அது முடியுமா அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும்போது இது ஈஸி ஆயிடுது. அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் அந்த மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாத்திரம் போதும். அந்த மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ண அவரோட உழைப்புக்கு ஒரு மணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அந்த உழைப்பு வந்து மணியில டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. மணி வந்து அவர் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், அவர் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ வந்து ஈஸி ஆயிடுது. ரைட். அடுத்தது டிஃபர்டு பேமெண்ட்ஸ். டிஃபர்டு பேமெண்ட்னா என்ன சார்? இஎம்ஐ. சிம்பிள். இஎம்ஐ. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து டைரக்டா என்கிட்ட வாங்குறது காசு இல்லை, அது ஒரு 1 lakh ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன், 10 மாசத்துக்கு 10,000 நான் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். இதுக்கு பேர் இஎம்ஐ. இந்த கான்செப்ட் எப்போ வரும்? மணின்னு ஒரு கான்செப்ட் வந்தால் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம வாட்டர் சிஸ்டத்தில் அப்படி சொல்ல முடியுமா? ஹரி, நீ எனக்கு பாட் கொடுத்துரு, நான் வந்து உனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா பால் தரேன் அப்படின்னு கேட்க முடியுமா? ப்ராபபிளி அது தெரிஞ்சவங்களா இருந்தா ஒத்துக்கலாம், தெரியாதவங்களா இருந்தா இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்ல வந்து டிஃபர்ட் பேமெண்ட் வந்து உனக்கு மணி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கும்போது இட் பிகம்ஸ் ஈஸி. இட் பிகம்ஸ் ஈஸி. ஸோ இது 3 தான் வந்து உங்களுக்கு வந்து செகண்டரி ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட். இது வரைக்கும் புரிஞ்சா எவ்ரிபடி? ஓகே, ஓகே, ஃபைன். அடுத்தது கண்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கண்டின்ஜென்ட்? நான் சொன்ன மாதிரி இந்த மணினால உருவான ஒரு ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, கிரெடிட் சிஸ்டம். இந்த மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தனால தான் உங்களுக்கு கடன் கொடுப்பது, அந்த கடன் மூலமாக வட்டி சம்பாதிப்பது ஒரு ஒர்க்காக மாறுச்சு. இது 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 ஒரு தனி ஸ்ட்ரீம் ஆஃப் எக்கனாமிக்ஸ் உருவாச்சு. மணின்னு ஒன்று இருக்கு, அந்த மணி நம்ம கொடுக்கறதும், அது கொடுக்கும்போது அது கடனா கொடுக்குறோம். இந்த கடனா கொடுக்குற கான்செப்டே வந்து இந்த மணினால தான் உருவாச்சு. இப்போ பார்ட்டர் சிஸ்டத்தில் கடன் கொடுக்க முடியுமா? ஒரு பொருளை நான் தயாரிக்காம நான் கொடுக்க முடியுமா? இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனா மணின்ற கான்செப்ட்ல வரும்போது நீங்க வந்து கடன் கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்டோர் ஆஃப் வேல்யூ வந்துருச்சு. ஹரி கிட்ட நிறைய காசு சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவர் கடன் கொடுக்கலாம். ஸோ அவர் வந்து இதனால மணினால தான் இந்த கடன் கொடுக்குற அந்த சிஸ்டம் உருவாச்சு. கடன் கொடுக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் வேணும்ல, எனக்கு ஏதாவது ஒரு லாபம் அதுல இருந்து வேணும்ல, அதனால இந்த கான்செப்ட் வந்துச்சு இன்ட்ரெஸ்ட்னு. அதுக்கப்புறம் இது அப்படியே பில்டப் பண்ணி ஷேரு, பாண்டு, இது மாதிரி பல விஷயங்கள் உருவாயிருச்சு. ஸோ இந்த சிஸ்டம் ஃபுல்லா உருவானதுக்கான காரணம் வந்து மணி. ஸோ இது வந்து மணியோட இன்னொரு ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் படிப்போம். ஸோ லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப், இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா நம்ம வந்து படிப்போம். அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை, பொருளை தயாரிப்பதற்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து மணி. மணி இருக்கும்போது தான் நீங்க பண்ண முடியும். கேபிட்டல், அந்த இடத்துல வந்து கேபிட்டல் அப்படிங்கிற பேர்ல தான் வந்து உங்களுக்கு வந்து மணி அப்படிங்கிறது வந்து வருது. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனா அது வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் அனதர் ஃபங்க்ஷன். மூணாவது ஃபங்க்ஷன் என்ன, வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோட இன்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மணி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு சமூக கட்டமைப்பு, ஒரு நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல அந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த டாக்ஸேஷன் போட்டு நீங்க வரி வசூல் செய்வது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து மணி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் கான்செப்ட், ஒரு ஈஸியர் கான்செப்ட். உங்களுக்கு ஒரு வெறும் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேபர் அவங்களோட இதை மாத்திரம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரெயின்ஸ் மாத்திரம் வாங்குறங்க நீங்க டாக்ஸா அப்படின்னா அந்த கிரெயின்ஸை நீங்க கொண்டு போய் நீங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க? இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். அதுக்கு அது மட்டும் தான் வேல்யூ இருக்கும். பட் நீங்க மணியா வந்து நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது நீங்க பல்வேறு ஃபங்க்ஷன் அந்த மணிக்கு நீங்க கொடுக்க முடியும். அந்த மணியை வச்சு நீங்க பல்வேறு விஷயங்கள் செய்ய முடியும். ஸோ டாக்ஸ் கலெக்ஷனுக்கு இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அண்ட் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து கண்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன், 3 ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுங்களா? யா, சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? ஓகே, வேற ஏதாவது டவுட்? நீங்க டைப் படிச்சு மெசேஜ் அனுப்பிச்சா எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன். நான் என்னால் அதை பார்க்க முடியாது, இல்லைன்னா வெளியில போய் போய் நான் பார்க்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டெல் மீ. நீங்க ஆடியோ இது பண்ணிட்டு சொல்லுங்க, பேசுங்க. ஸோ இது வரைக்கும் தெளிவு தானே? சிவா, சிவா இருக்கியா? புரியுதா? ஓகே ஓகே ஃபைன், ரைட். சரி, அடுத்தது மணியோட எவல்யூஷன் பார்க்க போறோம். சரிங்களா? மணியோட எவல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கமாடிட்டி மணி அப்படின்றத ஸ்டார்ட் ஆச்சு. சரியா? கமாடிட்டி மணி அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு பொருள், இப்போ மணின்னு ஒன்று உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ். ஸோ மணி அப்படின்னு ஒன்று உருவாக்கியாச்சு. இந்த மணி வந்து எப்படி, அந்த மணின்ற அந்த கான்செப்ட் எதுக்கு வந்து அந்த மணின்ற அந்த வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கும் போது, அவங்க வந்து பல்வேறு கம்யூனிட்டிஸ்ல நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நம்மளோட ட்ரைபல் கம்யூனிட்டியிலே நீங்க வந்து இந்த சந்தல்ஸை பத்தி படிச்சிருப்பீங்களா? அவங்கெல்லாம் கூட வந்து ஒரு விதமான அந்த ஊர்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு மணி மாதிரி ஒரு கான்செப்டா. அதே மாதிரி வந்து நீங்க ஃபிஜி அங்க போயிருந்தாங்கன்னா, சாரி, ஃபிஜி வந்து ஐலண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 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 இதை வந்து அவங்க வந்து மணி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கமாடிட்டி, ஏதோ ஒரு பொருள், இந்த பொருள், அந்த பொருளுக்கு வந்து அந்த பொருளை வந்து உங்களுக்கு வந்து மணி மாதிரி யூஸ் பண்ணாங்க. அந்த பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து அதை யூஸ் பண்ணாங்க. பட் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து, இட் இஸ் நாட் வெரி யூனிஃபார்ம். எல்லா பக்கமும் இதுக்கு வேல்யூ கிடையாது. ஃபிஜியில் அந்த ஒரு சின்ன ஒரு ஷெல்லு வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிருக்கலாம். அதனால வந்து அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்து அதை வந்து ஒரு மணியை ட்ரீட் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தன் போய் ஃபிஜியில் உட்காரும் போது அவங்க ஷெல்லை கொடுத்து இதை போய் காசுக்கு பதிலாக கொடுத்தா நம்ம ஒத்துக்கோமா? நம்மளுக்கு அது இம்பார்ட்டண்டே கிடையாது. அப்போ நம்ம அதை ஒப்புத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்னால தான் அடுத்தது எவால்வ் என்ன ஆச்சு அப்படின்னா, உலகம் ஃபுல்லாவே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருள், அந்த பொருள்ல உங்களுக்கு வந்து மணி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உருவாச்சு. சரிங்களா? அதுல தான் மணி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உருவாச்சு. ஸோ எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு ரேரான ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கோல்டு ஆர் சில்வர். ஸோ இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் அப்பதான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து மணியா வந்து உங்களுக்கு வந்து மாறுச்சு. ஓகே, ஸோ கமாடிட்டி மணியில் ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாலிக் மணி. ஃபர்ஸ்ட் வந்தது மெட்டாலிக் மணி. இதுல வந்து ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா என்ன சார்? இன்ட்ரின்சிக் வேல்யூனா அந்த பொருளுக்கே ஒரு வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு கோல்டு காயின். கோல்டு காயின் இருக்கு, இல்ல சில்வர் காயின் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு காயின் இருக்கு. அது வந்து ஒரு காயின், ஓகே. ஆனா அந்த காயினுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்கு. இதுக்கு நேர் எக்ஸாம்பிள், ஆப்போசிட் எக்ஸாம்பிள் என்ன? இன்ட்ரின்சிக் வேல்யூவே கிடையாத ஒரு பொருள் என்ன? பேப்பர் கரன்சி. பேப்பர் கரன்சி இப்போ நம்ம கிட்ட இருக்க 2000 ரூபா நோட்டு. இந்த 2000 ரூபா நோட்டு வந்து இவ்வளோ வேலிடா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த 2000 ரூபா நோட்டு என்ன? தட் இஸ் ஜஸ்ட் பேப்பர். அது வந்து வெறும் பேப்பர் தான், காகிதம் தான். ஆனா அதுக்கு வந்து நம்ம 2000 ரூபாய்க்கான வேல்யூ கொடுக்குறோம். ஃபேஸ் வேல்யூ வந்து 2000 ரூபான்னு சொல்றோம். அதுக்கு பேரு ஃபேஸ் வேல்யூ. பட் மெட்டல்ஸ்ல வந்து, மெட்டாலிக் காயின்ஸ்ல வந்து அப்படி கிடையாது. மெட்டாலிக் மணில நம்மளுக்கு அதுவும் அந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணப்ப நம்மளுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருந்துச்சு, அந்த மணிக்கே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஹவு இட் வாஸ் தேர். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிய வேண்டியது என்ன, இண்டோ கிரீக்ஸ் அண்ட் குஷான் கிங்ஸ் இவங்க வந்து கோல்டு காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. குப்தாவோட கோல்டு காயின்ஸ் வந்து மோஸ்ட் ஸ்பெக்டாகுலர் காயின்ஸா இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, அதிகமான வேலைப்பாடோட இருந்துச்சு. அதிகமான வேலைப்பாடோட குப்தா காயின்ஸ் உங்களுக்கு தெரியும், வீணை வாசிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து இது பண்ற மாதிரி ராஜா ராணி ஒரு பக்கம், ஒரு பக்கம் வந்து
சமுத்திரகுப்தாவோட காயின்லாம் நீங்க பார்த்துருப்ப இது படிச்சிருப்பாங்க ஹிஸ்டரியில. அதுல ஒரு பக்கம் வீணை வாசிப்பாரு, ஒரு பக்கம் வந்து கடவுளோட முத்திரை இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்துச்சு. ஸோ கோல்டு குப்தாவோட காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெக்டாகுலரா இருந்துச்சு. பட் இண்டோ கிரீஸ் அண்ட் குஷான் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க. இட் வாஸ் மோர் பியூர். குஷான்ஸோட காயின், இண்டோ கிரீஸோட காயின் வாஸ் மோர் பியூர். தென் டெல்லி சுல்தானேட்ஸ் வரும்போது சில்வர் டங்கா. ஸோ எக்ஸாம்ல வந்து யார் என்ன காயின்ஸ், அதுக்கூட நேம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ யூ ஷுட் நோ. டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து சில்வர் டங்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க. ஷேர்ஷா சூரி வந்து ருப்பியா அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணாரு. அக்பர் இஷ்யூ பண்ண காயினோட பேரு முகர். முகர். அக்பர் இஷ்யூ பண்ண காயினோட பேரு முகர் அப்படிங்கிறது. இதுல ஒரு நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க, டிமானிட்டைசேஷன் படிக்கும்போது நம்ம திருப்பி பார்ப்போம். இவர் இந்த சில்வர் டங்கா இதை தான் வந்து முகமது பின் துக்ளக் வந்து மாத்தினாரு. ஸோ நம்ம அது அங்க பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். ஓகே சரி. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூன்றது நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ அந்த மணிக்கே வந்து ஒரு வேல்யூ இருக்கு, இன்ஹெரிட்டா ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கு. ரைட். அடுத்தது தான் வந்து பேப்பர் கரன்சி. பேப்பர் கரன்சி வந்து உங்களுக்கு தெரியும், இட் டஸ் நாட் ஹேவ் அன் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகே ரைட். இப்ப இந்த மாதிரி காயின்ஸ்ல ரெண்டு விதமான காயின்ஸ் இருக்கு. ஃபுல் பாடிட் காயின்ஸ், டோக்கன் காயின்ஸ். ஃபுல் பாடிட் காயின்ஸ், டோக்கன் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேர்டு இருக்கு. இந்த ரெண்டு வேர்டுக்கான மீனிங் என்னன்றது புரியும். ஃபுல் பாடிட் காயின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இது குப்தா காயின். இது வந்து குப்தா காயினுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து 8 கிராம் கோல்டால செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 8 கிராம் கோல்ட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். 8 கிராம் கோல்டுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது பேரு ஃபுல் பாடிட் காயின்ஸ். ஃபுல் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லலாம். அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ முழுவதும் இதுல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அந்த மெட்டலுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா, அந்த வேல்யூவும் அதோட ஃபேஸ் வேல்யூவும் சேம். அந்த காயினோட மதிப்பும் அதே தான். ஓகே. ஸோ இதுதான் வந்து இஸ் ஈக்குவல் டு ஆர் மோர் தேன் தி ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூல சொல்லப்படுறதை விட அந்த காயினுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகம். ஆனா நம்ம ஊர்ல இப்ப இருக்கக்கூடிய காயின்லாம் என்ன, டோக்கன் காயின்ஸ். அதுவும் குப்ரோ நிக்கல், குப்ரோ நிக்கல், காப்பர் அண்ட் நிக்கல் கலந்த அந்த ஒரு இதான் நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு பேரு டோக்கன் காயின். டோக்கன் காயின் ஏன், வை டு வி ஹேவ் டோக்கன் காயின்ஸ்? அந்த காயின் தயாரிக்கக்கூடிய செலவு வந்து அந்த காயினை விட கம்மியா இருக்கணும். அப்பதான் லாபம் ஆர்பிஐக்கு. அப்பதான் வந்து கவர்மெண்ட் மின்ட்டுக்கு லாபம். சாரி, காயின்ஸ் வந்து ஆர்பிஐ கிடையாது, மின்ட். ஸோ அப்பதான் லாபம். யோசிச்சு பாருங்க, ஒரு 50 பைசா காயின், இந்த 50 பைசா காயின் தயாரிக்கிறதுக்கு எனக்கு ₹1 செலவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் தானே? அப்ப நான் ஒரு 50 பைசா காயினோ இல்ல ₹1 காயினோ நான் உருவாக்குறேன் அப்படின்னா, அது உருவாக்கக்கூடிய எனக்கு செலவு வந்து 20 பைசாவோ 30 பைசாவோ தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு பேர் தான் டோக்கன் காயின். டோக்கன் காயின்ல என்ன அப்படின்னா, இதோட ஃபேஸ் வேல்யூ, இதோட ஃபேஸ்ல போட்டிருக்க அந்த வேல்யூ 50 பைசா, ₹1, ₹5, ₹10, இந்த ரூபாய் வந்து அந்த மெட்டல் இருக்குல்ல, அந்த காயின் மெட்டல், அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கம்மியானது, சாரி அதிகமானது. இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட அதிகமானது. இந்த இடத்துல இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் கம்மி. இன்ட்ரின்சிக் வேல்யூ வில் பி லெஸ் தேன் தி ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா? ஓகே, புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. ஹிஸ்டரி படிக்கும்போது டிபேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் படிச்சிருப்போம். எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா, ஹர்ஷா எம்பையர் படிச்சோமா, ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் படிக்கும்போது. எது எது எதுஜி சரியா கேட்கல திருப்பி. ஆக்சுவலி கொஞ்சம் அதுல நீங்க பாதி கரெக்ட். அவங்க வந்து பியூரான காயின் யூஸ் பண்ணல. ஆக்சுவலி அதுக்கு பேர் தான் டிபேஸ்மெண்ட். என்ன ஆச்சு அப்படின்னா, ஹர்ஷாவோட முன்னாடி இருக்கக்கூடிய எம்பையர், குப்தா எம்பையர்ல இருந்து அவங்க வந்து அந்த லேண்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து சேலரிக்கு பதிலாக வந்து
இந்த இவங்க மிலிட்ரிக்கு வந்து அது கொடுத்துருப்பாங்க, தானமா கொடுத்துருப்பாங்க நிறையா. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு வந்து வரி வசூல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகும். அப்போ கஜானால வந்து கோல்டு வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகும். ஸோ அப்ப புதுசு புது 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 காயின் உருவாக்குறாங்கல்ல, அப்ப ஹர்ஷா எம்பையர்ல உருவான காயின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா த பியூரிட்டி, அந்த எவ்வளோ அது ஒரு கோல்டு காயின் தான், ஆனா அதோட ஒரு பியூரிட்டி வந்து இருக்காது. இப்போ குஷான்ல பியூரிட்டி வந்து 98% வந்து கோல்டு காயின்ல பியூரிட்டி இருந்துச்சுன்னா, குப்தா எம்பையர்ல அது 95% மாறிடும். ஹர்ஷா வர்றப்ப பாத்தீங்கன்னா 70% தான் அதுல கோல்டு இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட வந்து கோல்டு இல்ல, தங்கம் இல்ல, அவன்கிட்ட கஜானாடா இல்ல. இஸ் பிகம் புவர். அவன் வந்து இதாயிட்டான். அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, அந்த இதுக்கு பேர் தான் டீபேஸ்மெண்ட். அவனோட அந்த வேல்யூ, ஒரு ஒரு கோல்டு காயின்னு ஒன்று கொடுக்குறான், ஆனா அதுல வந்து கோல்டு கம்மியா இருக்கு, காப்பர் அதிகமா இருக்கு. இப்படி கொடுக்கும்போது தான் இதுக்கு பேர் தான் டீபேஸ்மெண்ட். இதுக்கு பேர் தான் டீபேஸ்மெண்ட் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு நடந்தது. ரைட். ஸோ நார்மலி வந்து எம்பையர் வீக் ஆகும்போது இப்படி செய்வாங்க. எம்பையர்ஸ் வந்து வீக் ஆகும்போது அப்படி செஞ்சாங்க. ஓகே. அடுத்தது டோக்கன் கரன்சில வந்து இந்தியாவில் முத டோக்கன் கரன்சி கொண்டு வந்தது யாரு? இந்தியாவில் முத டோக்கன் கரன்சி கொண்டு வந்தது யாரு? நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க ப்ளீஸ், இல்லைன்னா இட் பி வெரி டிஃபிகல்ட். முகமது பின் துக்லக் 14th செஞ்சுரியில டெல்லி சுல்தனேட்ஸ் முகமது பின் துக்லக் பண்ண ரெண்டு விஷயம் என்ன? துக்லக் துக்லக் துக்லக்கி ஃபர்மான்னு சொல்லுவாங்க. அது சொன்ன ரெண்டு 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 முட்டாள்தனமான விஷயம் என்ன? பிரீத்தி, முகமது பின் துக்லக் செஞ்ச ரெண்டு விஷயங்கள் என்ன? யாருங்க? சில்வர் இல்ல இல்ல, நான் சொல்றேன், சில்வர் டங்கா இன்ட்ரடியூஸ் பண்ணது துக்ளக் இது. ஆனா அது டோக்கன் காயின் கிடையாது. அவர் அடுத்தது ஒன்று செஞ்சார், அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அல்ல, அதெல்லாம் நல்லது பண்ணாரு. ரெண்டு துக்ளக், அவருக்கு வந்து பேரே வந்து துக்ளக் மாதிரி முட்டாளா இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வர்ற மாதிரி அவர் ரெண்டு விஷயம் செஞ்சார். கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணாரு. எங்க ஷிஃப்ட் பண்ணாரு? தௌலத்தாபாத். சரியா? வாட் he did was, யா தௌலத்தாபாத். தௌலத்தாபாத் வந்து அவர் வந்து எம்பையர் வந்து டெல்லியில இருந்து இப்ப பண்றது வந்து கஷ்டம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்கனுக்கு போயிடலாம். இதுக்கு சவுத் சென்டர். அதாவது இப்ப நம்ம சொல்றோம், இப்ப வந்து நம்மளோட இவர் சொல்றாரு பாத்தீங்களா, எலெக்ஷன்ல, தமிழ்நாடு எலெக்ஷன்ல, அவர் பேர் என்ன, சீமான், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் வந்து அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, திருச்சியை வந்து மாநகரமாக்கணும், கேபிட்டல் ஆக்கிடணும். திருச்சியை கேபிட்டல் தலைநகரமாக்குறதுக்கான காரணம் என்னன்னா சென்டர்ல இருக்கு. என்ன ஜி? தேவகிரி இல்ல ஜி, தௌலதாபாத். தேவகிரி தான் அதுக்கு பேரு. இன்னொரு பேர் வந்து தேவகிரி. தேவகிரி, ஆமாமா, இன்னொரு பேர் தேவகிரி, தௌலதாபாத். ஸோ அவர் அதான் பண்ணியிருப்பாரு. என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, டெல்லியில இருந்து நம்ம வந்து இங்க மகாராஷ்டிரால ஒரு ரீஜனு, அங்க வந்து நம்ம வந்து கேபிட்டல் அங்க மாத்திடலாம்னு சொல்லி டெல்லியில இருக்கக்கூடிய எல்லா கோடீஸ்வரம் பணக்க அந்த நோபல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் வந்து மூட்டையை கிளப்பி தௌலதாபாத் கூப்பிட்டு வருவாரு. கூப்பிட்டு வந்து இங்கதான் இனிமேட்டு நீங்களாம் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுப்பாரு. அதெல்லாம் பண்ணுவார். இதோட சேர்த்து இன்னொரு ஒரு விஷயம் செய்வார். அதுதான் நம்மளுக்கு இந்த லெசனுக்கு இம்பார்ட்டன்ட். அவர் என்ன செய்வார்னா, முதல் முறையாக டோக்கன் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். எல்லாம் சில்வர் டங்கா கொண்டு வந்து கொடுங்க என்கிட்ட, அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வந்து பிராஸ்லயும் காப்பர்லயும் நான் உங்களுக்கு வந்து டோக்கன் கரன்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை செய்வார். இப்போ இது செய்ய அவர் வந்து ஆரம்பிச்சோட, இது ஆக்சுவலி அவர் எங்கேருந்து அவர் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு, இது எங்கேருந்து அவர் கத்திருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் டோக்கன் பேப்பர் கரன்சி வந்து உங்களுக்கு வந்து சைனால உருவாயிடுச்சு. யாரு? குப்ளை கான். குப்ளை கான் வந்து சைனால வந்து அவர் வந்து கொண்டு வந்துருவாரு. அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னா அவர் சரி ஓகே நம்மளும் செய்யலாம்னு சொல்லி இங்க வந்து காயின்லேயே வந்து காப்பர்லயும் பிரான்ஸ்லயும் வந்து அவர் வந்து காயின் இஷ்யூ பண்ணுவாரு. பிரச்சனை என்ன ஆகும்னா, ஒவ்வொரு வீட்டிலையுமே காயின் காயின் தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு வீட்லயுமே வந்து மின்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து எக்கச்சக்க ஃபோர்ஜரி கரன்சி உருவாயிருச்சு. டோக்கன், ஏன்னா எல்லார் வீட்லயுமே பிரான்ஸ் இருந்துச்சா, எல்லார் வீட்லயுமே காப்பர் இருந்துச்சா, ஏதோ ஒரு பொருள் காப்பர் இருந்துச்சுல, அந்த பொருளை உருக்கி அதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ, ஒரு முத்திரையை போட்டு
அதையும் காயின் மாதிரியே வந்து விற்கணும். ஏன்னா வந்து டோக்கன் கரன்சியில் என்ன அட்வான்டேஜ்? டோக்கன் கரன்சினாலே என்ன, இன்ட்ரின்சிக் வேல்யூ இஸ் லெஸ் தென் தி ஃபேஸ் வேல்யூ. அப்பனா என்ன, அந்த காயின் தயாரிக்கக்கூடிய செலவு அந்த காயினின் மதிப்பை விட கம்மியாக இருக்கு. கரெக்டா? அப்ப தயாரிக்கக்கூடிய அப்ப அந்த காப்பர் காயின் தயாரிக்கக்கூடிய செலவு வந்து கம்மி, ஆனா அதோட வேல்யூ அதிகம். அப்ப இது ஒரு பிசினஸா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லா. அரசாங்கம் ஃபுல்லா வந்து காப்பர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மீன் காயின் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மன இது இன்ஃப்ளேஷன், எக்கச்சக்க இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் என்னன்றதெல்லாம் படிப்போம் நம்ம. ஸோ ஓவர் இன்ஃப்ளேஷன் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திவாலா போச்சு. உடனே அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா, எல்லா காப்பர் கரன்சி திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து கொடு, திருப்பி கொடுத்தா நான் உனக்கு சில்வர் காயின் தரேன்னாரு. பார்த்தா இன்னும் அதிகமா வந்து காப்பர் கரன்சி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சா? இருக்க எல்லா காப்பரையும் தயாரிச்சு கொண்டு போய் கொடுத்தா, யாராவது இப்ப நான் அனௌன்ஸ் பண்றேன் காப்பர் கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் உனக்கு கோல்டு தரேன்னு சொன்னா எல்லாரும் ரெடியா இருப்பாங்கல்ல. அது மாதிரி எல்லா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் திருப்பி காப்பர் இருக்க எல்லா காப்பரையும் உருக்கி காயினை தயாரிச்சு அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட இருக்க கோல்டையும் சில்வரையும் வாங்கிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து அவ்வளோ பெரிய எம்பையரா இருந்தவர் திடீர்னு ஒரு சின்ன எல்லா எம்பையரும் போய் நாசமா போய் கடைசியில் ஒரு சின்ன ரூலரா மாறிடுவார். ஸோ அவர் வந்து ஆமா அதான் டிமானிட்டைசேஷன்ல வந்து அவரும் வந்து அதுதான் பண்ணாம விட்டார். அப்ப எல்லாமே அவ்வளவுதான், நீ போங்கடா ஒன்றும் கிடையாதுடா உங்களுக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா முடிஞ்சு போயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் நம்மளோட. அதனால இது முகமது பின் துக்ளக். ஆனா வந்து யோசிச்சு உண்மையாவே பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்ட்லாம் சொல்றாங்க கரெக்ட், இப்படிதான் பண்ணணும்னு. ஆனா அவர் அந்த காலத்துல எடுத்தது பிரச்சனை, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது தப்பு. சரி, ரைட். அடுத்தது பேப்பர் மணி நம்ம ஏற்கனவே சொன்னது, இன்ட்ரடியூஸ்ட் பை இவங்க சைனீஸ் தான். ஸோ குப்லை கான் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இட் ஹேஸ் நோ இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது, அந்த பேப்பருக்கு மதிப்பு வந்து கிடையாது. ஓகே, ரைட். இப்போ ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபியட் மணி, அதுக்கப்புறம் வந்து லீகல் டெண்டர். இந்த ரெண்டு வேர்டும் நம்ம வந்து அதுக்கான மீனிங் வந்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபியட் மணி அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபியட் மணி? ஒரு பொருள் வந்து ஒரு மணி வந்து ஃபியட் மணி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் ஃபுல்ஃபில் ரெண்டு கண்டிஷன். ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டிஷன். என்ன சார்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? இட் ஷுட் பி சம் டைப் ஆஃப் கரன்சி. ஒரு வர்ச்சுவல் காயினாவோ இல்லை கரன்சியாவோ இல்லை ஒரு ரூபாவோ ஏதாவது ஒரு மணிக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் இது கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் ஆஃப் அத்தாரிட்டி, ஒரு அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அதை இஷ்யூ பண்ணிருக்கணும். ஒரு ராஜாவோ ராணியோ கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் பேங்கோ சம்படி, ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி, அவங்க வந்து அதை வந்து இஷ்யூ பண்ணணும். அப்படி இஷ்யூ பண்ணாதான் இது ஃபியட் மணி. நல்லா புரிஞ்சுங்களா? ஃபியட் மணிக்கான எக்ஸாம்பிள், ஃபியட் மணி வந்து இது வந்து ஒரு மணியா இருக்கணும், மணிக்கான அந்த ஒரு பொருளா இருக்கணும். ரெண்டாவது ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து இஷ்யூ பண்ணிருக்கணும். இப்போ ஒரு கேள்வி, பிட்காயின் ஃபியட் மணியா? கரெக்ட், பிட்காயின் ஃபியட் மணி கிடையாது, ரெகுலேட் பண்ணல. அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கரெக்ட். ஆனா செகண்ட் கண்டிஷன் என்ன? இட் இஸ் நாட் இஷ்யூட் பை எனிபடி ஆஃப் அன் அத்தாரிட்டி. கரெக்டா? இட் இஸ் நாட் இஷ்யூட் பை எனிபடி ஆஃப் அன் அத்தாரிட்டி, அதனால இட் இஸ் நாட் அ ஃபியட் மணி. ஓகேவா? ஃபியட் மணிக்கு கான்செப்டுக்கு எதிராக உருவாக்குனது தான் பிட்காயின். ஓகே, கரெக்டா? புரிஞ்சா ராதிகா? புரிஞ்சா ராதிகா? இருக்குங்களா? ஓகே, இருக்கிற மாதிரி தெரியல. ரைட், ஓகே. சொல்லு இஸ்வார், சொல்லு இஸ்வார். ஓகே இஸ்வார் சொல்லு. ஓகே, சரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் மணி என்னன்றது நம்ம பார்க்கணும். சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 ரூபி நோட் ஏற்கனவே நம்ம நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 1 ரூபி நோட் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்றது யார் அப்படின்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி. இட் இஸ் நாட் தி ஆர்பிஐ கவர்னர்.
1 rupee நோட் இல்லாம இருக்கக்கூடிய மற்ற எல்லா நோட்டுமே இட் இஸ் சைன்டு பை ஆர்பிஐ கவர்னர். சரிங்களா? இட் இஸ் சைன்டு பை ஆர்பிஐ கவர்னர். அடுத்தது காயின்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தான் வந்து காயின் பண்ணும். காயினேஜ் ஆக்ட் ஆஃப் 2011 படி காயின்ஸ் இஷ்யூ பண்றதுக்கான அத்தாரிட்டி வந்து கவர்மெண்டோடது. ஓகே, சரி, எப்படி வந்து ருப்பி அடிக்கிறாங்க, யாருக்கான அத்தாரிட்டி இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பின்னாடி படிப்போம். ஓகே, டோன்ட் வரி. இப்போ நம்ம அடுத்தது படிப்போம். எப்படி வந்து ஒரு ரூபா நோட்டு ஈஸியாக அடிச்சிடலாமா, நினைச்சா கவர்மெண்ட் எவ்வளோ நேரம் அடிக்கலாமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதிலெலாம் நம்ம வந்து மணி சப்ளை படிக்கும் போது நம்ம இதை வச்சு தான் ஸ்டார்டே பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம அது பார்ப்போம். இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபேக்ட் என்ன, 1 rupee நோட்டு வந்து சைன் பண்ணது ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அதே மாதிரி 1 rupee நோட்ல ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் அப்படிங்கிற அந்த வேர்டிங்ஸ் வந்து இருக்காது. எல்லா ருப்பி நோட்லையும் எல்லா ரூபா நோட்லையும் இருக்கும் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர்னு. 1 rupee நோட்ல மாத்திரம் இது இருக்காது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவலான விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஆர்பிஐ வந்து மற்ற எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணும். 1 rupee நோட்டை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஆர்பிஐ தான் இஷ்யூவிங் அத்தாரிட்டி. அண்ட் கவர்னர் வில் சைன். ஓகே, இப்போ அடுத்த வேர்டு லீகல் டெண்டர். நான் ஃபியட் மணி சொல்லிட்டேன். அடுத்தது வந்து நான் லீகல் டெண்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். லீகல் டெண்டருக்கான மீனிங் என்ன? லீகல் டெண்டர் அதுக்கு எப்படி 2 கண்டிஷனும் இருந்துச்சோ அதே மாதிரி லீகல் டெண்டருக்கு 2 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஒரு விஷயம் லீகல் டெண்டரா இருக்கணும்னா அது முதல்ல கண்டிப்பா ஃபியட் மணியா இருக்கணும். ஒரு விஷயம் ஒரு மணி வந்து ஃபியட் லீகல் டெண்டரா இருக்கணும்னா முதல்ல வந்து அது வந்து ஒரு ஃபியட் கரன்சியாக ஒரு ஃபியட் மணியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இட் மஸ்ட் பி லீகலி வேலிட் ஃபார் ஆல் யுவர் டெட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். சிம்பிள் வார்த்தை. அன்னைக்கு கூட கேள்வி கேட்டிருந்தாங்க, ராதிகா கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன், இல்லை யார் கேட்டாங்க ஞாபகம் இல்லை உங்களுக்கு. அந்த ஆப்ஷன்ல ஈஸியா எடுத்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா உங்களோட கடனை பூர்த்தி செய்வதற்கு அவங்க அதை ஒத்துக்கொண்டே தீரணும். அதுதான் வந்து லீகல் டெண்டர். எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒருத்தர் கடன் தராரு, சனோஜ் கடன் கொடுக்குறாரு. அதுக்கு பதிலாக நான் வந்து கொண்டு போய் நான் அந்த கடனுக்கு வந்து நான் திருப்பி ரீபே பண்ண போறேன். அப்போ வந்து நான் வந்து 10 ரூபா நோட்டா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 100 ரூபா நோட்டா கொடுக்குறேன். அவர் வந்து இல்லை என்னங்க ஒரு 2 லட்ச ரூபா ஃபுல்லாக நீங்கள் வந்து 100 ரூபா நோட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து அவர் ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது லீகல் டெண்டர். தட் இஸ் லீகல் டெண்டர். அவர் அக்செப்ட் பண்ணியே தீரணும். ஸோ இதுதான் வார்த்தை. அவர் லீகலா இதை அக்செப்ட் செஞ்சே தீரணும். நான் போய் ஒரு கடையில் உட்காந்து டீ குடிக்கிறேன்னா அந்த டீக்கு நான் காசு கொடுக்குறேன்னா இந்த டீ கடைக்காரன் அதை அக்செப்ட் பண்ணியே தீரணும். ஹி இஸ் லீகலி அப்ளைட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரியுமா, நம்ம ஊர்ல இந்த 10 ரூபா காயின் வந்துச்சு. நிறைய கடைகள்ல 10 ரூபா காயின்லாம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கலே வந்துச்சு, 10 ரூபா காயின் வாங்க மாட்டேன்னு சொன்னா அவங்க மேல நீங்க கேஸே போடலாம். 10 ரூபா காயின் வந்து கம்பல்சரி அவன் வாங்கியே தீரணும். 10 ரூபா காயின் கம்பல்சரி அவன் வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இதுதான் லீகல் டெண்டர். இதுதான் லீகல் டெண்டர். ஓகேவா? ரைட், புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஓகே, இது வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புரியும். இப்போ இந்தியன் ருப்பி வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃபியட் மணி அண்ட் இட் இஸ் அ லீகல் டெண்டர். இது ரெண்டுமே, இட் இஸ் அ ஃபியட் மணி அண்ட் இஸ் அ லீகல் டெண்டர். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு டிக் போட்டிருக்காங்க. அடுத்தது என்ன, டிமானிட்டைசேஷன் பண்ண 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகள். இதை எடுத்து பாருங்க. இது வந்து ஒரு விதமான மணி தான், கரெக்ட். ரெண்டாவது என்ன, இது வந்து சென்ட்ரல் பேங்க் தான் இஷ்யூ பண்ணுச்சு, கரெக்ட். அப்ப இது வந்து ஒரு ஃபியட் மணி, இட் இஸ் அன் ஃபியட் மணி. ஆனா இது லீகல் டெண்டர் கிடையாது. ஏன்? அந்த டிமானிட்டைசேஷன் அந்த வார்த்தை தான் எல்லா பக்கமும் ஃபேமஸ் ஆச்சு. ஆனா டிமானிட்டைசேஷன் பண்ண அன்னைக்கு நீங்க இந்து நியூஸ் பேப்பர் படிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொட்டை எழுத்துல அந்த அந்த வேர்டு வந்து போல்ட் லெட்டர்ஸ்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா என்ன போட்டிருந்தாங்கன்னா, இட் ceases to be legal tender. 500 rupee and 1000 rupee notes ceases to be legal tender from 1st of January. அதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேர்டு
லீகல் டெண்டராக இருக்காது 1ஆம் தேதியில இருந்து இது இனிமேட்டு இருக்காது அப்படிங்கிறது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே. ஸோ அதுதான் அது. இட் ரிமைன் ஃபியட் மணி. ஃபியட் மணியாக தான் அது இருக்கும். ஆனா அதுக்கு இனிமேட்டு அது லீகல் அந்த அந்த வர்த்து வந்து அதுக்கு போயிடுச்சு, அதுக்கு எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் நாட் அ லீகல் டெண்டர். இட் இஸ் நாட் அ லீகல் டெண்டர். சரிங்களா? அடுத்தது என்ன? டாலரு, யூரோ, என், இதெல்லாம் கன்ஃபார்ம், இது எல்லாமே வந்து ஃபியட் தான். ஆனா நம்ம ஊர்ல அது லீகல் டெண்டர் கிடையாது. டீ குடிக்கிறது கொண்டு போய் டாலர்ல காசு கொடுத்தா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ தட் இஸ் வாட். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்றோம். ஸோ நார்மலா நீங்க வந்து எப்படி யோசிக்கணும், எக்ஸாம்பிள் ஏதாவது கேட்டாங்கன்னா, நீங்க டீ குடிக்க போறங்க, அதுக்கு நீங்க இந்த காசை கொடுத்தங்கன்னா அவன் கடைக்காரன் வாங்கிக்குவானா வாங்கிக்க மாட்டானா, அவன் வாங்கியே தீர வேண்டிய கட்டாயம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது மாத்திரம் பாருங்க. சில பேருக்கு சில ஹோட்டல்ஸ்ல இப்ப போறாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நீங்க டாலர் கொடுத்தங்கன்னா வேணா வாங்கிப்போம். ஆனா ஒரு டீ கடை, தெருக்கடை டீ கடையில கொண்டு போய் கொடுத்தங்கன்னா வாங்க வாங்க மாட்டான். அது வந்து அவனுக்கு தெரியாதுல்ல, அவன் அந்த காசு கொண்டு போய் எங்க போய் மாத்தும். ஸோ தட் இஸ் தேர். ஓகே. தென் ஜிசெக் டி பில்ஸ், அதாவது வந்து ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இதெல்லாம் என்னன்றது நம்ம பார்ப்போம், அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். கவர்மெண்டால கவர்மெண்டின் கடன் பத்திரம். கவர்மெண்ட் கடன் வாங்கிட்டு இந்த பத்திரத்தை கொடுக்கும், அதுதான் இது. இது வந்து ஃபியட் மணியானா நோ, இட்ஸ் நாட் ஃபியட் மணி. இது முதல்ல ஃபியட் மணியே கிடையாது. இது கவர்மெண்ட் தான் கொடுக்குது, ஆனா இது ஃபியட் மணியே கிடையாது. அது ஃபியட் மணியே இல்லைன்னா அது லீகல் டெண்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஷேர்ஸ், ஒரு கம்பெனி ஒரு ஷேரு, செக்கு, ஏடிஎம் கார்டு, கசினோ, இது இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் டெஃபினட்டா ரெண்டுமே கிடையாது. லீகல் டெண்டரும் கிடையாது, ஃபியட் மணியும் கிடையாது உங்களுக்கு. ஓகே. அடுத்தது என்ன? பிட்காயின்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இது, பட் இட்ஸ் நாட் அ ஃபியட் மணி. ஃபியட் மணி கிடையாது முதல்ல. இட் இஸ் நாட் அ ஃபியட் மணி. ஃபியட் மணியை இல்லாதனால அது லீகல் டெண்டரும் கிடையாது. ஃபியட் மணி இல்லாதனால அது லீகல் டெண்டரும் கிடையாது. யா, எங்க நம்ம ஊர்லயா? நம்மளோட 2000 நோட் வந்து இன்னைக்கு நிலைமை வரைக்கும் அது வந்து ஒரு லீகல் டெண்டர் தான். என்னஜி சொல்லுங்க. ஆமா ஆமா. ம். ஆமா. ஓகே. அது ஃபியட் மணி லீகல் டெண்டர் தான். அதுல என்ன பண்ண போறாங்கன்னா ஹரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரேடியா டிமானிட்டைசேஷன் பண்ணாம 2000 நோட்டு இப்ப அடிக்கிறது நிப்பாட்டுவாங்க ஃபர்ஸ்ட். இதுக்கு பதிலா வந்து 500 நோட்டு அடிச்சுக்கிட்டே வருவாங்க. அடிச்சுக்கிட்டே வந்துட்டு பேங்க்குங்க எல்லாருக்கும் 500 நோட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. கொடுத்து அனுப்பிட்டு இப்ப நீங்க கொண்டு போய் டெபாசிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜனங்கள்ட்ட இருந்து 2000 நோட்டு எல்லாம் பேங்க்குங்க வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு ஆனா வெளியில போறதெல்லாம் வந்து 500 நோட்டு மட்டும் தான் வெளில போகும். ஸோ திஸ் இஸ் வந்து இது வந்து சர்க்குலேஷன்ல தான் மாத்த போறாங்க. ஓகே. இது வந்து இந்த இடத்துல வந்து அது வந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, அது வந்து லீகல் டெண்டர் தான். அதை நீங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவன் அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். ஒரு பெரிய கடையில அவன் அக்செப்ட் பண்ணி தீரணும். பட் உங்களுக்கு அது வந்து சர்க்குலேஷன்ல தான் பண்ண போறேன்னு இப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்க்குலேஷன் நோட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க போறாங்க, நம்பர் ஆஃப் 2000 ருபீஸ் நோட்ஸ். ஏன்னா ஈஸியா அதை வந்து இது பண்றாங்கல்ல, கலர் நோட் அடிக்கிறது வந்து ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கிறதுக்கு வந்து ஈஸி இல்லை. ஸோ அதனால வந்து அது அதே மாதிரி வந்து டாக்ஸ் எவேஷன் பண்ணிட்டு அது ஒளிச்சு வைக்கிறதும் ஈஸி. 2000 ரூபா ஒளிச்சு வச்சிடலாம் ஈஸியா, 500 ரூபா கொஞ்சம் நிறைய ஒளிச்சு வைக்கிறோம். ஸோ அதனால வந்து இது மாதிரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, சரி, சொல்லு. எதுடா சத்தமா? ஏடிஎம் கார்ட்ஸ் வந்து உனக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. சி தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து வேற. அது வந்து உள்ள வந்து உனக்கு வந்து மணியா தானே போக போகுது. கார்டு வந்து கார்டா இருக்கட்டும், செக்கா இருக்கட்டும், டிடியா இருக்கட்டும், அது வந்து மணிக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அது மணியை ரெப்ரசென்ட் பண்ணுது, அவ்வளவுதான். ரூபாக்கு ஆல்டர்னேட்டிவ் அது கிடையாதுல்ல. நீ கார்டை ஸ்வைப் பண்ணோன்னே அதுல ரூபா தானே போகுது. ஒன்று 1000 ரூபா இருக்கு, ஸ்வைப் 100 ரூபா பண்ணிட்டேன்னா 900 ருபீஸ் பேலன்ஸ். இப்படிதானே இருக்கு.
அது வந்து மணி கிடையாது. உன்கிட்ட கார்டை வாங்கிடுறது கிடையாதுல்ல. தட் இஸ் த மீன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். அவ்வளவுதான். செக்கும் அதே தான். இதெல்லாமே மீன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். சரி, பிட்காயின் மாதிரியே வந்து ரெண்டு முக்கியமான வந்து ஒரு இது வர்ச்சுவல் கரன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து இது மாதிரி இதில் பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மார்ஷல் ஐலண்ட்ஸில் வந்து எஸ்ஓவி அப்படின்னு சொல்லி ஒரு கரன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. வெனிசுவேலாவில் வந்து பெட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கரன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ரெண்டுமே வந்து லீகல் டெண்டரா இல்லை இதான்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஃபியட் கரன்சி தான். ஏன்னா ரெண்டுமே அந்தந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. இது சேம் ஆஸ் டாலர்ஸ். ஆனால் இது ரெண்டுமே வந்து நம்ம ஊரில் லீகல் டெண்டர் கிடையாது. இது ரெண்டுமே நம்ம ஊரில் லீகல் டெண்டர் கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா? சரி, இதில் ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு ஒரு கேள்வி. கமரமேட்டிவ் காயின்ஸ் கமமரேட்டிவ் காயின்ஸ்னா என்ன? எக்ஸாம்பிள் தெரியுதுங்களா? அடல் பிஹாரி வாஜ்பாயோட போட்டோ போட்டு ஒரு 100 ரூபா காயின் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஆனா இந்த காயின் வந்து புழக்கத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தா புழக்கத்துல இல்ல. ஓகே, இது வந்து ஒன்லி ஒரு மரியாதை நிமித்தமாக மட்டும் ஒரு 50 காயின் 100 காயின் மாத்திரம் அடிச்சிருப்பாங்க. மியூசியம்ஸ்ல வச்சுப்பாங்க. கலெக்டர்ஸ் அதிகமான காசு கொடுத்து வாங்குவாங்க. ஒரு 2000 3000 5000 கொடுத்து இந்த காயின்ஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து லீகல் டெண்டரா அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா மட்டுமே அது லீகல் டெண்டர். ஓகே, இதை புழக்கத்துல விட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் அது லீகல் டெண்டர். அது இல்லாத வரைக்கும் இது வந்து கமமரேட்டிவ் காயின்ஸ். சும்மா ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக உருவாக்கின காயின்ஸ். இது லீகல் டெண்டர் கிடையாது. புரிஞ்சா? ஓகே, இது வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சா? ஓகே, வெரி குட். ரைட். இப்ப இதுல சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன? இது வந்து நாட் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு கேட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஜஸ்ட் தெரிஞ்சாவது வச்சுக்கோங்க. லிமிடெட் லீகல் டெண்டர்னு ஒன்று இருக்கு, அன்லிமிட்டெட் லீகல் டெண்டர்னு ஒன்று இருக்கு. நம்மளோட நோட்ஸ் எவ்ரி பேங்க் நோட், எல்லா பேங்க் நோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அன்லிமிட்டெட் லீகல் டெண்டர் தான். ஓகேங்களா? இட் இஸ் அன்லிமிட்டெட் லீகல் டெண்டர். எவ்வளோ வேணாலும் நீங்க வந்து அந்த மணியில கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் 10 ரூபா நோட்டா நான் கொண்டு போய் ராதிகாட்ட வந்து 1,00,000 ரூபா கொண்டு போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ராதிகா வந்து அதை அக்செப்ட் பண்ணியே தீரணும். என்ன 10 ரூபா நோட்டா கொடுக்குறேங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. ஓகே, ஏன்னா நோட்டில் வந்து உங்களுக்கு வந்து இது கிடையாது. தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு இது வந்து அன்லிமிட்டெட், டோட்டலி வந்து அன்லிமிட்டெட் தான் உங்களுக்கு. ஓகே, பட் காயின்ஸ்ல வந்து உங்களுக்கு லிமிட் இருக்கு. எப்படி லிமிட் இருக்கு அப்படின்னா 1 ரூபா காயினா கொடுக்கலாம். எது வரைக்கும்னா 1000 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு கடை வச்சு நடத்துறேன். சிவா வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு 1 ரூபா காயினா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவர்னால நான் வந்து வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் வந்து கேஸ் போடலாம் என் மேல. ஆனா ஒரு 2000 ரூபா பொருள்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய்க்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மீதி 1000 ரூபாய்க்கு அவன் வேற ஒரு டினாமினேஷன்ல தான் கொடுக்கணும். அவன் வந்து 1 ரூபாவை கொடுக்க முடியாது. ஏன்னா லிமிட் அதான். தட் இஸ் தி லிமிட். மேக்சிமம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 1 ரூபா காயின் வந்து 1000 காயின்ஸ் வாங்கிக்க முடியும். அதுதான் வந்து லிமிட். அதே மாதிரி 50 பைசா காயினுக்கு 20 50 பைசா காயின் தான். 10 ரூபா வரைக்கும் தான். இப்போ எனக்கு 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா நீ 50 பைசா காயினா 20 காயின் தரலாம். அதுக்கு மேலே கொடுத்தனா அந்த கடைக்காரன் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கடைக்காரன் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது 50 பைசா காயினுக்கு கீழே வந்து காயின்லாம் இப்போ இல்லை. முன்னாடிலாம் இருந்துச்சு. 25 பைசா காயின்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 10 பைசா காயின் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைல நீங்களாம் பிறந்திருக்கே வாய்ப்பு இல்லை. நானே வந்து மியூசியம்ல தான் பார்த்தேன் அதை. மீன் இந்த சென்ஸ் சும்மா வீட்டில் கிடக்கும் அலுமினியம் காயின். அப்போதான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஸோ 10 பைசா காயின்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க 2011ல இருந்து. சரியா? இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சொல்லு. 1 ரூபிக்கு 1000 ருபீஸ். 1 ரூபாவா கொண்டு போய் கொடுத்தனா 1000 ரூபா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. அதே 50 பைசானா 20 காயின் தான்.
ஓகே. சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அனதர் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஃபினான்ஸ் ஆக்ட் 2017ல வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, கேஷ் டிரான்சாக்ஷன் நீங்க எந்த கேஷ் டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தாலும் சரி, 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் நீங்க பண்ண முடியும். 2 லேக் வரைக்கும் தான் நீங்க பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபீஸ் கட்ட சொல்றாங்க, 2.5 lakhs அப்படின்னா நீங்க வந்து 2 லேக் மட்டும் தான் கேஷ் பே பண்ண முடியும். பேலன்ஸ் வந்து நீங்க வந்து ஆன்லைன் மூலமாகவோ இல்லை செக் மூலமாகவோ டிடி மூலமாகவோ தான் நீங்க பண்ண முடியும். உங்களால வந்து இட் இஸ் இல்லீகல். அப்படி நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி. எவ்வளோ பெனால்ட்டினா அந்த என்டையர் அமௌண்ட் எவ்வளோ நீங்க வந்து கேஷ்ல பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பெனால்ட்டி, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். கவர்மெண்ட் பிடிக்கிட்டு போயிடுவான்னு அர்த்தம். அதனால தான் அதனால தான் வந்து பேங்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேங்க்குங்களுக்கு போனாங்கன்னா கூட உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பேங்க்குங்களையும் உங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் வந்து நீங்க வந்து டிரா பண்ண முடியும். உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து 2 லேக் வரைக்கும் தான் நீங்க வந்து வெளியில எடுக்க முடியும். தட் இஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தால் 2 லேக் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். இது எந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்கன்றது இம்பார்ட்டன்ட். 2017 ஃபினான்ஸ் ஆக்ட். சரிங்களா? இதுக்கான பெனல்ட்டி என்ன, என்டையர் அமௌண்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். லிமிடெட் அன்லிமிட்டெட்ல வந்து பெருசா கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, இந்த கொஸ்டின் பாப்போமா? இந்த கொஸ்டினுக்கு எனக்கு நம்மளோட எக்கனாமிக் குரூப்ல வந்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, எக்கனாமிக் குரூப்ல வந்து நான் இப்போ போல் போடுறேன். எனக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்க இதுல. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு போட்டேன். யாராவது தப்பா போட்டிருக்காங்கன்னு வந்துருந்துச்சுன்னா டெல்மி. இதில் நான் வந்து அந்த இது போட மறந்துட்டேன், அனானமஸாக போட்டேன். ஸோ யார் வந்து தப்பா போட்டிருந்தா, ஏன் நீங்க தப்புன்றத வந்து டவுட் இருந்தா கேளுங்க. 3 ஆன்சர் தான் வந்திருக்கு. ஓகே, 4 ஆன்சர் வந்திருக்கு, 5 ஆன்சர். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் காட் இட் ரைட். குட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் த மீனிங் ஆஃப் லீகல் டெண்டர்? லீகல் டெண்டருக்கான சரியான அர்த்தம் என்ன? இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். மெட்டாலிக் மணி இன் சர்க்குலேஷன் இன் கண்ட்ரின்னு யாரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எப்படி சார்? லீகல் டெண்டர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து ஓகே ஓகே தெரியாம பண்ணிருக்கேன். ஃபைன் ஃபைன். ஓகே, சி, லீகல் டெண்டருக்கான மீனிங் திரும்பவும் சொல்றேன். லீகல் டெண்டரா இருந்தா முதல்ல அது வந்து ஃபியட் கரன்சியா இருக்கணும் அப்படின்னு முதல்ல பாருங்க. ஃபியட் கரன்சியா இருக்கணும் அப்படின்னா முக்கியமான அதுல ஒரு கண்டிஷன் என்ன, ஒரு அத்தாரிட்டி பர்சன் வந்து அது சொல்லியிருக்கணும். அப்பதான் வந்து அது ஃபியட் கரன்சி. ஃபியட் கரன்சி இருக்கும்போது அது லீகல் டெண்டர். லீகல் டெண்டர்னா என்ன? நான் சொன்ன மாதிரி ஒரு டீ கடையில் கொண்டு போய் கொடுத்ததுனால அதை வாங்குறதுக்கு எலிஜிபிளா இருக்கணும். அப்ப அதோட அந்த அந்த டெஃபினிஷன்ல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, மணி இன் விச் கிரெடிட்டர் இஸ் அண்டர் கம்பல்ஷன். அங்க நான் என்ன சொல்லியிருப்பேன், டெட்னு சொல்லியிருப்பேன், கடன் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல கிரெடிட்டர்னு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கடன் கொடுப்பவன் சொல்லியிருக்காங்க. அதான் மீனிங். சரி, கடன் கொடுப்பதுக்கும் நீங்க வந்து ஒரு சி, நார்மலி வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன். ஹோட்டல்ல போய் நான் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றேன். அவங்க சாப்பாடு கொடுத்துறாங்க, நான் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது, நான் அவன் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டுட்டேன்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு நான் கடன் பட்டிருக்கேன்னு அர்த்தம். அவனுக்கு நான் கடன் பட்டிருக்கேன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? இட் மீன்ஸ் அதானே? அந்த கடனை ஒழிக்கிறதுக்கு தான் நான் இப்போ அவனுக்கு அடுத்தது காசு கொடுக்க போறேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஸோ த ஆன்சர் இஸ் பி. இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல யாருக்கும்? ஓகே, வெரி குட். அடுத்த கொஸ்டின். Consider the following statements. In India, the minimum denomination coin acceptable for transaction is 50 paise. Coins below 50 paise is not a
லீகல் டெண்டர் ஃபார் பேமெண்ட். ஆன்சர் பண்ணுங்க. சாந்தா இருக்குங்களா? நல்லா விசிபிளா இருக்கா இல்லையா? அப்ப ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். வீக்கெண்ட் பிரீத்தி இருக்காங்களா? இருக்குங்களா பிரீத்தி? ஓகே, ஓகே, ஃபைன். ஓகே, சரி, ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ பேசுனது தான். மினிமம் டினாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து 50 பைசே தான். 50 பைசே கீழே இருக்கக்கூடிய எல்லா டினாமினேஷனும் அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன? 50 பைசேக்கு கீழே இருக்கக்கூடிய டினாமினேஷன் எல்லாமே அப்ப என்ன ஆயிடுச்சு? லீகல் டெண்டர் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு 25 பைசா காயின் கிடக்குது. நம்ம எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்தா அவன் அக்செப்ட் பண்ணிக்குவானா அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ. அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நம்ம ஒரு கடையில் கொடுக்கும்போது அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா அது லீகல் டெண்டர் கிடையாது. இட் இஸ் நோ மோர் அ லீகல் டெண்டர். இனிமேட்டு வந்து அது லீகல் டெண்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் சி தான். ஓகே, போத். சரி, ஓகே, குட், குட், குட். ஓகே, சரி, அடுத்தது. யா, யா, சொல்லு சாந்தா. எதுமா? 50 பைசே இருக்கே. ஏன் 50 பைசா பார்க்கலையா நீ? சிவா, உன்ட்ட 50 பைசா காயின் இருக்கா கடையில? எடுத்துட்டு வந்து சாந்தாட்ட நாளைக்கு அடுத்த வாட்டி பார்க்குறப்ப கூட. அடுத்த வாட்டி 50 பைசா கார்டு எடுத்து வந்து கொடு. சரி, ஓகே, ஓகே, நெக்ஸ்ட். ஜோக்ஸ் அப்பார்ட். ரைட். சரி, இப்போ இதுல வந்து அடுத்தது என்ன? கரண்ட் அஃபேர்ஸ். 2019 மார்ச்ல விஷுவலி ஹேண்டிகேப்டா இருக்கக்கூடிய ஆட்களுக்காக வந்து அவங்களுக்காக வந்து ஒரு சீரீஸ் புது காயின்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த காயின்ஸ்ல வந்து அந்த காயினோட அந்த வெயிட் அண்ட் சைஸை வச்சு வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 20 ரூபி காயின் வந்து 12 சைடட் காயின். பார்த்துக்கோங்க. இட்ஸ் அன் டோடிகேகன். இது எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்றது பாருங்க. ஸோ இட் ஹேஸ் லைக் இட்ஸ் 20 ரூபி காயின் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 20 ரூபி காயின் மாத்திரம் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடையாது. இட்ஸ் 12 சைடட் பாலிகன். சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஐ திங்க் அந்த புக்கில் இருக்காது, பழைய நோட்ஸ்ல இருக்காது. கரெக்டா சிவா? பழைய நோட்ஸ்ல இல்லைல்ல? இது இருக்கா? ஓகே, ஓகே, ஃபைன், ஃபைன். ரைட். சரி, அடுத்தது. இது நம்ம தெரியும். ஆர்பிஐ ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அகெயின் ஃபார் விஷுவலி ஹேண்டிகேப்டு பிளைண்ட் பீப்புளுக்காக ஒரு ஆப் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஆப்போட பேர் என்ன? உங்களுக்கு ரெண்டு ஆப் உருவாக்குனாங்க. ஐஐடி ரோபார்ல இருக்கக்கூடிய ஐஐடி வந்து ஒரு ஆப் உருவாக்குனாங்க, அதுக்கு பேர் ரோஷினி. அதே வந்து ஆர்பிஐ ஒரு ஆப் உருவாக்குனாங்க, அதுக்கு பேர் மணி, மொபைல் எய்டட் நோட் ஐடென்டிஃபையர். சாந்தா நோட் பண்ணிட்டீங்களா? ம். இம்பார்ட்டண்ட்டானா கேட்கலாம். நம்ம சொல்ல போனா கிங் மேக்கர்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இதுலலாம் கூட வந்துச்சு. கொஸ்டின் ஆன்சர்ல கூட இந்த மணி ஆப் பத்தி வந்துச்சு. பட் ஆர்பிஐ இதுல யூபிஎஸ்சியில் கேட்பானான்றது வேற. ஓகே, சரியா? ரைட். ஓகே, அடுத்தது டேஃபோடில் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வந்து ஆர்பிஐக்கு இதை வந்து ரெடி பண்ணிச்சான். இது கேட்கவே மாட்டாங்க. இந்த அளவுக்குலாம் டீப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. எந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இதை ரெடி பண்ணிச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. சரி, அடுத்தது இதுவும் நம்ம என்னம்மா மணி ஆப்பு?
அப்படிலாம் இல்லையே, ரெண்டு ஆப்புமே இருக்கும். அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஐஐடி ரோபார் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருக்கு. ஆர்பிஐ இப்போ எது நீ யூஸ் பண்ணுவ நார்மலா? ஆர்பிஐ இஷ்யூ பண்ணதுக்கு வேல்யூ அதிகமா, ஒரு ஐஐடி இஷ்யூ பண்ணது வேல்யூ அதிகமா? ஆர்பிஐ இஷ்யூ பண்ணது தானே வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ ப்ராபபிளி மணி தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் மணி ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க. இப்போ இது கேட்கலாம் நம்மளுக்கு, இட் கேன் நாட் வேலிடேட் வெதர் நோட் இஸ் ஜென்யூன் ஆர் ஃபேக். ஒரு நோட் வந்து ஃபேக் நோட்டா, கள்ள நோட்டா, நல்ல நோட்டான்றது மணி ஆப் சொல்ல முடியாது. ஸோ மணி ஆப்னால வந்து அதோட வேல்யூ மட்டும் தான் சொல்ல முடியும். பட் அது வந்து ஜென்யூனா ஃபேக்கான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி போடலாம்னா, மணி ஆப்னு ஒன்று இருக்கு, அது வந்து பிளைண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அதோட சேர்த்து அந்த ஆப் வந்து ஜென்யூனா ஃபேக்கானு கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான். உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன படிச்சிருப்பாங்கன்னா, மணி ஆப் வந்து பிளைண்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. பட் இது இது வந்து உங்களுக்கு அங்கே போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ ஃபேக்கா ஜென்யூனான்றது கண்டுபிடிக்கிறது சொல்லாது, அதுக்கு அதோட ஆப்போட ஃபங்க்ஷன் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர் சாந்தா? ரெண்டு ஆப்புமே சொல்லாது. ஐஐடி ரோப்பருக்கும் அதை பத்தி எதுவுமே சொல்லல. ரெண்டு ஆப்புமே அதை பத்தி எதுவும் சொல்லாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் ஐடென்டிஃபைங் த வேல்யூ. அடுத்தது மகாத்மா காந்தி சீரீஸ் புது நோட்டு, இந்த கலர் கலரா நோட்டு, மஞ்சள் கலர் சிங்கிச்சான், சிவப்பு கலர் சிங்கிச்சான் விட்டாங்க பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நோட்டு கலர் கலரா நோட்டு. அந்த நோட்டோட ஒவ்வொரு நோட்டுலையும் என்ன படம் இருக்குன்றது 110% வரவே வராது. யூபிஎஸ்சியில் இப்படிலாம் கேள்வி கேட்கவே மாட்டான். மேபி ஏதாவது ஸ்டேட் பிஎஸ்சியில் கேட்கறது வாய்ப்பு வேணா இருக்கு. சரிங்களா? ஓகே, நியூ ருபியின் சிம்பிள் யாரோடது? உதயகுமார். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் இது. ஸோ உதயகுமார் அவர் தான் வந்து இந்த ருபியோட சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண டிசைன் பண்ணாரு. அதே மாதிரி ருபியோட நோட்டில் வந்து நம்மளுக்கு நேஷனல் எம்ப்ளம் இருக்கும். சார்நாத் பில்லரில் இருக்கக்கூடிய, அசோகன் பில்லரில் இருக்கக்கூடியது தான். ஸோ சார்நாத் லயன் எம்ப்ளம். அதே மாதிரி சத்தியமேவ் ஜெயத்தேன்னு அந்த வேர்ட்ஸ் இருக்கு. அந்த சத்தியமேவ் ஜெயத்தே வந்து முண்டகா உபனிஷத்துலேருந்து எடுத்தது. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட், இது கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முண்டக உபனிஷத்துலேருந்து எடுத்தது தான் சத்தியமேவ் ஜெயத்தே, ரூவா நோட்டில் இருக்கிறது. லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் 8th ஷெட்யூலில் 22 லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனால் கரன்சியில் 17 லாங்குவேஜஸ் மட்டும்தான் இருக்கு. 17 லாங்குவேஜஸ் மட்டும்தான் இருக்கு. 15 லாங்குவேஜஸ் பிளஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சேர்த்தாங்கன்னா 17 லாங்குவேஜஸ். ஓகேங்களா? இது ஒரு ஃபேக்ட். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது என்ன? ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர். இந்த மீனிங், இந்த ப்ராமிஸோட மீனிங் என்ன அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? சி, இந்த ப்ராமிஸ்க்கு அந்த காலத்துல கொலோனியல் எரால இதுக்கான மீனிங் வேற இருந்துச்சு. இதுக்கான மீனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டாலரோ இல்லை ஒரு ருபி நோட்டோ அப்படின்னா அது வந்து தங்கத்துக்கு இணையாக இருந்துச்சு. அது வந்து எவ்வளோனா ஒரு தங்கத்துக்கு இணையாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள், ஒரு டாலர்ன்றது 14 கிராம்ஸ் ஆஃப் கோல்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தங்கத்துக்கு இணையாக வந்து அதை வந்து வச்சிருந்தாங்க. அப்படி வச்சிருந்தப்ப நீங்க அந்த ஒரு டாலர் கொண்டு போய் கொடுத்து, எனக்கு டாலர்லாம் வேணாம், எனக்கு கோல்டு கொடுன்னு சொன்னா அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து உங்களுக்கு அதுக்கு இணையான கோல்டு உங்க கையில கொடுக்கும். இதுக்கான ப்ராமிஸா தான் இது இருந்துச்சு முதல்ல. ஆனா இப்ப இது கிடையாது. மாடர்ன் எரால வந்து யாருமே வந்து கோல்டுக்கு அவங்க கரன்சியை பெக் பண்றது கிடையாது. நோ கண்ட்ரி பெக்ஸ் தியர் கரன்சி டு கோல்டு. கதாஃபி ஒருத்தர் தான் வந்து நான் வந்து கோல்டுல பெக் பண்ண போறேன்னு சொன்னா. ஓகே, பட் அவனாலையும் அது பண்ண முடியல, அதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ கோல்டுக்கு பெக் பண்றது கிடையாது இப்ப யாருமே. கோல்டுக்கு பெக் பண்றதுனால இப்ப யாருமே வந்து இது அர்த்தம் கிடையாது, நீ கொண்டு வந்து கொடுத்தா நான் உனக்கு ப்ராமிஸா நான் வந்து கோல்டு கொடுத்துருவேன்னு. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இப்ப 2000 ரூபா நோட் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 4 500 ரூபா நோட்டு உனக்கு கொடுப்பாரு. அதாவது
அதே வேல்யூக்கான வேற கரன்சி தர்றேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சில்லறை மாத்தி தருவேன்னு அர்த்தம். புரியுதா? ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் 2000 rupees. இதுக்கு என்ன அர்த்தம்னு யாராவது கேட்டாங்கன்னா சிம்பிளா சொல்லு, சில்லறை மாத்தி தரேன்னு கவர்னர் சொல்றாருன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஒரு சம்பிரதாயமா இருக்கணுன்றதுக்காக இது இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ ஒழிய இந்த வேர்ட்ஸ்க்கு பெரிய இப்ப அர்த்தம்லாம் பெருசா ஒண்ணும் இல்லை. ஓகே, புரிஞ்சுங்களா? யா, கரெக்ட். நோ நோ இட்ஸ் ராங், தப்பு. அதுதான் சொல்றேன்ல, அது வந்து அந்த காலம். அது வந்து அப்ப இப்ப வந்து கோல்டு ரிசர்வ்ஸ்க்கு ஈக்குவலா மணிய வேல்யூ வந்து இருக்கிறது கிடையாது. கோல்டு ரிசர்வ்ஸ் மாத்திரம் கிடையாது. நம்ம படிப்போம் கோல்டு ரிசர்வ்ஸ் இதுல வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ் அதோட கணக்கு இருக்கு. இது இல்லாம ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ்னு ஒன்று இருக்கு. பல விஷயங்கள் சேர்ந்து மணி மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. அதுல தான் வந்து கரன்சியோட வேல்யூ வந்து டிசைட் ஆகுது. கோல்டு ரிசர்வ்ஸை வச்சு கரன்சியோட வேல்யூ வந்து டிசைட் ஆகுறது கிடையாது. ட்ரேடிங்கை வச்சு தான் கரன்சியோட வேல்யூ வந்து டிசைட் ஆகுது. ஓகேவா? சப்ளை அண்ட் டிமாண்ட் ட்ரேடை வச்சு தான் வந்து டிசைட் ஆகுது. பழைய இதுதான் வந்து இந்த கோல்டு வச்சு சொன்னது. புரிஞ்சு எல்லாருக்கும்? யா, ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா டிமானிட்டைசேஷன். ஸோ ஃபியட் மணியை வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்காங்களா இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் வந்து டிமானிட்டைசேஷன் 2016ல பண்ணாரு. பட் அது மாத்திரம் கிடையாது, அதுக்கு முன்னாடி 2 தடவை நம்ம பண்ணியிருக்கோம். 1946லயும் 1978லயும் பண்ணியிருக்கோம். 1946ல யார் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க? இது 2 டைம்லயும் யார் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. 46லயும் 78லயும். யா யா, நேரு அண்ட் இந்திரா காந்தி. சரியா? 78ல இந்திரா காந்தியும் 46ல வந்து நேருவும். ஸோ இவங்க 2 பேரும் இருந்தப்போ தான் ஏற்கனவே வந்து நம்ம டிமானிட்டைசேஷன் செஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ டிமானிட்டைசேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 8th நவம்பர் 2016ல திடீர்னு 8 மணிக்கு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணாரு. உங்களுக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஸ்பெசிஃபைட் பேங்க் நோட்ஸ் மகாத்மா காந்தி சீரீஸ்ல 500 and 1000 rupee நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இட் சீசஸ் டு பி லீகல் டெண்டர். ஐ திங்க் அந்த இயர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் இட் சீசஸ் டு பி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, ரைட். ஏன் அப்படின்றதுக்கு வந்து காரணம் வந்து பல காரணங்கள் சொன்னாங்க. அது என்னென்ன காரணங்கள் சொன்னாங்கன்னு அவங்களே மறந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெயின் ரீசன் வந்து பிளாக் மணி இது பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிளாக் மணி எல்லாமே திருப்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் கரன்சி என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ரீசன் சொன்னாங்க. ஓகே, இன்னொரு வார்த்தை, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நோட்ஸ்ல தான் இருக்கு, பழைய நோட்ஸ்ல இருக்காது. ரீடினாமினேஷன். பழைய நோட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இது இருக்கா பாருங்க. இல்ல, கரெக்ட். ஏன்னா இது வந்து புது விஷயம். ரீடினாமினேஷன் புது விஷயம்லாம் கிடையாது, எப்போ இருந்ததுதான், பழைய விஷயம் தான். ஆனா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல வர்றதுனால இது சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வருது. ரீடினாமினேஷன்னா இருக்கிற நோட்ல ஜீரோஸ் அப்படியே வந்து நீக்கிறது. இப்ப எக்ஸாம்பிளோட படிக்க போறாங்கன்னா, ஈரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா என்னங்க? வாட் இஸ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்? நம்ம படிப்போம். ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, வாட் இஸ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்? எக்கச்சக்க மணி தேவைப்படுது. ஸோ ஒரு பிரெட் வாங்குறதுக்கு இப்ப ஈரான்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேல தேவை. 10 லட்சம் ரியால் மேல தேவை. எதுக்கு? ஒரு சின்ன பிரெட் வாங்க. ஸோ இது மாதிரி ஆயிருச்சு. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், மணி சப்ளை ரொம்ப அதிகமானனால அந்த மணிக்கு வேல்யூ இல்லாம போனதுனால ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆயிருச்சு. ஸோ அவங்க வந்து ரீடினாமினேஷன் பண்ண போறாங்க. ஈரான் வந்து அவங்களோட மணியை வந்து ரீடினாமினேஷன் பண்ண போறாங்க. அப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ரூபா நோட்ல இருக்க இந்த ஜீரோஸை கழிக்க போறாங்க. திடீர்னு என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இத்தனாம் தேதிக்கு அப்புறம் நம்மளோட ருபி நோட்ல இந்த கடைசி 3 ஜீரோ இருக்காது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல நேமை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. 10 லட்சம் ரியால் நோட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவங்க வேற ஒரு நோட்டு கொடுப்பாங்க, வேற ஒரு நேம்ல ஒரு நோட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா,
அது வந்து நீங்க வந்து 10 லட்சம் ரியால் வந்து நீங்க தூக்கிட்டு போக முடியாதுல ஒரு பிட் வாங்குறதுக்காக. இது எங்க நடந்துச்சுன்னா ஜிம்பாவேல நடந்துச்சு. ஒரு நல்ல ஒரு டிவில ஒரு இது டாக்குமெண்ட்ரி படிக்கும்போது பார்த்தேன். ஒரு 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 இது ஃபுல்லா கொண்டு வருவான். ஒரு ஆஹ், அந்த மண் அள்ளிட்டு போறதுக்கு வந்து ஒரு இது இருக்கும், வண்டி இருக்கும். அந்த வண்டி ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து ஆஹ், கொண்டு வருவான். கிட்டத்தட்ட வந்து 85 மில்லியன் ஜிம்பாபியன் டாலர்ஸோ என்னமோ சொல்லுவான். கொண்டு வந்து கொட்டுவான். கொட்டுறதுக்கு அவனுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா $1 கொடுப்பாங்க. ஒரு அமெரிக்கன் டாலர் கொடுப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ வந்து அந்த கரன்சி வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ரீடினாமினேஷன் அப்படிங்கறது வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒன்று அவங்களோட ஜீரோஸை டிராப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா இந்த 10 லட்சம் ரியால் இஸ் ஈக்குவல் டு அனதர் ருபி நோட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், டோமன் ஒரு நொபி, ஈரான் வந்து டோமன் ஒன்று கொண்டு வர போறாங்க. ஸோ இவ்வளோ ரியால் வந்து ஒரு டோமனுக்கு சமம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த கரன்சி தான் இனிமேட்டு வந்து புழக்கத்தில் இருக்கும், ரியால் இருக்காது. ஓகேவா? ஸோ இது மாதிரி செய்யறது எல்லாமே வந்து ரீடினாமினேஷன் அப்படின்னு பேரு. இது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், ரொம்ப அதிகமான இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால செய்யறது இது. இதனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் டஸ் நாட் ஃபிக்ஸ் இன்ஃப்ளேஷனோட ப்ராப்ளமை, இது ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணாது. வேர்ல்டுல இது செஞ்ச எந்த இடத்துலையுமே வந்து இது சக்சீட் பண்ணது கிடையாது எக்ஸப்ட் டர்க்கி. டர்க்கியில மாத்திரம் இது செஞ்சப்போ வந்து இது கொஞ்சம் சக்சீட் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து யூரோ இருந்துச்சு, யூரோக்கு எல்லாம் மாறிக்கிட்டாங்க. அப்படி மாறினால அது கொஞ்சம் சக்சீட் ஆச்சு, இல்லைன்னா அது சக்சீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷனோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது கிடையாது. இது மெயினா எதை சால்வ் பண்ணும் அப்படின்னா, இந்த ரூபா நோட்டை அடிக்கிற செலவை கம்மி பண்ணும். 10,000 ரியால் அடிக்கிறது பதிலாக நான் ஒரு டோமன் ஒரு ரூபா நோட் அடிச்சுட்டு போயிடுவேன், ஒரு பேங்க் நோட் அடிச்சுட்டு போயிடுவேன். அது வந்து உனக்கு செலவை கம்மி பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான் இது. அடுத்து தூக்கிட்டு போக வேணாம், இவ்வளோ நோட்டுகளை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு 10 லட்சம் ரியால் இல்லை 10,000 ரியால் தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக நான் ஒரு டோமன் எடுத்துகிட்டு போவேன். இட் வில் பி ஈஸியர் ஃபார் டிரான்சாக்ஷன், இட் வில் பி ஈஸியர் ஹேண்டில் பண்ண. ஸோ அந்த காரணத்தினால தான் இது உருவாக்குறாங்க. ஓகே? ஸோ பர்ச்சேசிங் பவர் இதில் மாறல. சரி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். டி ரீடினாமினேஷன் பண்றதுனால பர்ச்சேசிங் பவர் மாறுமான்னு கேட்டால் கிடையாது. இன்ஃப்ளேஷன் மாறுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது எல்லாமே மாறாதுன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அனதர் கரண்ட் அஃபேர்ஸ்ல, ஈரான்ல ரியாலுக்கு பதிலா இப்ப டோமன்னு ரீடினாமினேஷன் பண்ண போறாங்க. 2020 பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2000 ஏன் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் ஆஃப் எக் வந்து 250,000 ஒமானி ரியால்ஸ் ஆயிடுச்சு. யா யா ப்ளீஸ். அந்த ரூபா அந்த மதிப்பு, அந்த ரூபா நோட்டோட மதிப்பு வந்து இன்க்ரீஸே ஆகல. பேர் மாத்துறாங்க ஜி, அவ்வளவுதான். சிம்பிளி சிம்பிளி சேஞ்சிங் த நேம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒரு டோமன் வந்து 10,000 ரியால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். நேம மாத்திரம் மாத்துறாங்க, அந்த கரன்சியோட வேல்யூ எங்கேயுமே சேஞ்ச் ஆகல. ஆமா, ரெண்டு டோமன் எடுத்துருப்போம், அவ்வளவுதான். 20,000 ரியால் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா ரெண்டு டோமன் எடுத்துருப்போம், முடிஞ்சு. அவ்வளவுதான், அதோட வேல்யூ எங்கேயுமே சேஞ்ச் ஆகல. ஸோ ரெண்டு முக்கியமான வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். பர்ச்சேசிங் பவர், பர்ச்சேசிங் பவர் வந்து இதனால பாதிக்கப்படலை, பர்ச்சேசிங் பவர் இப்பவும் மோசமாக தான் இருக்கு. அடுத்தது இன்ஃப்ளேஷனும் பாதிக்கப்படலை, இன்ஃப்ளேஷனும் இப்பவும் மோசமாக தான் இருக்கு, ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக தான் இருக்கு. இது ரெண்டுமே இதனால வந்து சொல்யூஷன் கிடைக்கல. இதனால சொல்யூஷன் கிடைக்கிறது என்னன்னா, அந்த ரூபா நோட் அடிக்கிறதுக்கு சிம்பிள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்புறம் அதை தூக்கிட்டு போறதுக்கு சிம்பிள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய நாட்டில் இது செஞ்சிருக்காங்க, ஜிம்பாவே, டர்க்கி, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இது வரைக்கும் புரிஞ்சாச்சு எல்லாருக்கும்? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சா? ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது. சரி, நான் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்தடுத்த டாபிக் இவ்வளவு ஃபாஸ்டா நான் போகவே மாட்டேன். இந்த டாப்பிக்கை நம்ம நிறைய வாட்டி நம்ம ஏற்கனவே திருப்பி திருப்பி படிச்சிருக்கோம். அதனால தான் நான் வந்து இந்த டாபிக்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஓகே? அடுத்தது நம்ம இன்ஃப்ளேஷன், மணி சப்ளை எல்லாம் போயிட்டோம்னா ஸ்லோவா போகலாம். எவ்வளோ ஸ்லோ உங்களுக்கு புரியுற வரைக்கும் நான் அடுத்தது போக மாட்டேன். ஓகே? ஸோ ரைட், அடுத்தது செக்கு, டிமாண்டு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ரிப்பன்
வைஸ்ராய் ரிப்பன் வைஸ்ராயா இருக்கும்போது தான் நெகோஷியேட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாரு 1881ல. இதுதான் வந்து இந்தியால செக்கு உருவானதுக்கான முக்கியமான காரணம். செக் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு உருவானதுக்கான முக்கியமான காரணம் வந்து வைஸ்ராய் ரிப்பன் கொண்டு வந்த நெகோஷியேட்டபிள்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஆஃப் 1881. இதுல என்ன பண்ணார் அப்படின்னா அந்த செக்குக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்தாரு, ஒரு லீகல் அத்தாரிட்டி கொடுத்து இந்த செக்குன்னு ஒன்று கொடுத்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த செக் ஏதாவது ஏமாத்திட்டு ஏதாவது யாராவது போயிட்டாங்கன்னா உங்களுக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதுல உரிமை இருக்கு. சரி, அது அந்த பயம் இருக்கனால தான் செக்குக்கு வேலிடிட்டி இருக்கு. செக்குக்கு வந்து யாராவது ஒரு ஆள் வந்து லீகல் அத்தாரிட்டி தரணும்ல. ஸோ அந்த லீகல் அத்தாரிட்டி கொடுக்கறதுக்கு இந்த சட்டம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு தெரியணும். இதுல இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, நம்ம அதை ஆட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம அதை ஆட் பண்ணுவோம். இப்ப இதுல செக்ல வந்து முக்கியமான 3 பேர் இருக்காங்க. டிராயர், டிராயி, பேயி. இது 3 பேர் வந்து யார் யாருன்றது தெரியணும். டிராயர் இஸ் தி செண்டர். இவர் தான் வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுப்பவர். டிராயி இஸ் த பேங்க் இன்டர்மீடியேட்டரி. பேய்க்கும் டிராயருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஆளு இவர் தான் வந்து பேங்க் இன்டர்மீடியேட்டரி. அவங்க தான் டிராயி. பேய் தான் காசு வாங்குவார். ஸோ இப்போ வந்து இஸ்ஃபார் வந்து எனக்கு ஒரு செக் தராரு அப்படின்னா இஸ்ஃபார் வந்து சென்டர் இல்ல டிராயர். இஸ்ஃபார் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு செக் போட்டு தராருன்னா அந்த ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிறது டிராயி. அந்த செக்கை போட்டு நான் காசு வாங்க போறேன் அப்படின்னா நான் வந்து பேய், நான் வந்து பேயி. ஓகே, இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு செக்குக்கு வந்து 3 months தான் வேலிடிட்டி இருக்கு. 3 மாசம் தாண்டிடுச்சுன்னா அந்த செக்குக்கு பேரு ஸ்டேல். நீங்க ஒரு செக் எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு செக் இருக்கும், செக்ல வந்து நீங்க வந்து டேட் இருக்கும். அந்த டேட் நீங்க எழுதி கொடுத்துடணும். அந்த டேட் எழுதி நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து மார்ச் மாசம் 1ஆம் தேதி போட்டு எனக்கு ஒரு செக் தராரு இஸ்ஃபார். ஆனா நான் வந்து அதை எப்போ யூஸ் பண்ண முடியும்? அதை நான் வந்து 6th month முடிகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ண முடியும். 3 months வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ண முடியும். 3 மாசம் தாண்டிடுச்சுன்னா அந்த செக்குக்கு வேலிடிட்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அது ஸ்டேல் செக்கா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டேல்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்க சாப்பிடாம வச்சிருந்தாங்கன்னா அது வீணா போயிடும் சொல்லுவாங்கல்ல. இட் பிகம் ஸ்டேல்னு சொல்லி. ஸோ அதுதான். ஸோ ஸ்டேல் மாறிடும். போஸ்ட் டேட்டட் செக்னா என்ன அர்த்தம்? நீங்க நான் இப்போ இஸ்ஃபார்ட் என்ன சொல்வேன்னா, இஸ்ஃபார் உனக்கு காசு இல்லை, நீ என்ன பண்ணுனா எனக்கு ஆகஸ்ட் மாசமே நீ எனக்கு டேட் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி 6வது மாசம் டேட் போட்டு அவரை வாங்கிக்குவேன். அதுக்கு பேர் என்னன்னா போஸ்ட் டேட்டட் செக். நான் வந்து 3வது மாசமே அவர்கிட்ட செக்கை வாங்கிட்டேன் கையில. ஆனா அவர்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ இன்னைக்கு டேட் போடாத, நீ ஒரு 3 மாசம் தள்ளி டேட் போட்டு கொடு எனக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப அதுக்கு பேர் தான் போஸ்ட் டேட்டட் செக். ஓகேவா? அடுத்தது, ஒரு செக்ல எப்பவுமே இப்படி ஒரு கோடு இருக்கும் தெரியுங்களா? இப்படி ஒரு கோடு செக்ல போட்டுட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா அக்கவுண்ட் டிராயி ஒன்லின்னு அர்த்தம். ஒரு செக்ல நார்மலி என்ன இருக்கும்? என் பேர் இருக்கும், அமௌண்ட் இருக்கும், கையெழுத்து போட்டிருப்பாங்க. இப்போ நான் எடுத்துட்டு போய் அந்த அமௌண்ட் வந்து கேஷா வாங்கிக்கலாம். ஆனா இப்படி ஒரு கோடு போட்டாங்கன்னா என்னால கேஷ் வாங்கிக்க முடியாது. என்னோட அக்கவுண்ட்ல போட்டு தான் எடுக்க முடியும். எதுக்கு இப்படி செய்யறாங்க அப்படின்னா ஒரு எவிடன்ஸ் வேணும். இப்போ நான் இஸ்பார் வந்து எனக்கு காசு கொடுத்துருக்காரு, நான் வந்து காசே வாங்கலன்னு நான் இஸ்பார்ட்ட சொன்னேன்னா, இல்ல நான் வந்து ஒரு பஞ்சாயத்துல போய் பேசும்போது இஸ்பார் எனக்கு காசே கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து போய் சொல்ல முடியும்ல என்னால. அதுக்கு பதிலாக அவர் வந்து இப்படி ஒரு கோடு போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசை எடுக்கணும்னா என் அக்கௌண்ட்டுக்கு வரணும். என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது ரெக்கார்ட் ஆயிரும். அது ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா என்னைக்குமே என்னால் வந்து போய் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இந்த கிராஸ் பண்ணுவாங்க, செக்கை வந்து கிராஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, அதில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு கோடு இருக்கு, அதுதான் ஐஎஃப்எஸ்சி கோட். இது வந்து ஒரு 11 டிஜிட் ஆல்பா நியூமரிக் நம்பர்ஸ். இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஆல்பா நியூமரிக் நம்பரும் இருக்கும், ஆல்பபெட்டும் இருக்கும். இது ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு 11 டிஜிட் கொண்ட ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து ஒரு பேங்கையும் அந்த பேங்கோட பிரான்ச்சையும் குறிக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தால் ஐஎஃப்எஸ்சி கோட் கம்பல்சரியா தேவை. ஸோ இதெல்லாம் வந்து பெருசா வந்து உங்களுக்கு வந்து நீங்க திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். எம்ஐசிஆர் கோடுன்றது முன்னாடி இருந்துச்சு, எல்லா செக்லையும் இருக்கும். எல்லா செக்லையும் வந்து உங்களுக்கு எல்லாம் முன்னாடி எல்லாம்
எம்ஐசிஆர் கோடு இருக்கும். இது வந்து மேக்னெட்டிக் இங்கால செய்யப்பட்டிருக்கும் ஒரு கோடு. இப்பெல்லாம் இது வந்து வர்றதில்லை அவ்வளவா, புது செக்லாம் இது வர்றதில்லை. அடுத்தது டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கும் செக்குக்கும் என்ன சார் வித்தியாசம்? இப்ப இஸ்பார் வந்து எனக்கு ஒரு செக் தராருன்னு வச்சுக்கோங்களேன். இஸ்பார் எனக்கு செக் தராருன்னா இப்ப 1ஆம் தேதி ஜூன் மாசம் டேட் போட்டு ஒரு செக் தராரு. 1ஆம் தேதி நான் வந்து அதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணும்போது இஸ்பாரோட அக்கௌண்ட்ல அந்த காசு இருக்கணும். அவர் எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு செக் தராருன்னா அந்த செக் வந்து அன்னைக்கு நான் செக்கை போடும்போது அவர்கிட்ட காசு இருக்கணும். அவ்வளவுதான். காசு இல்லாமையும் இருக்கலாம். காசு இல்லைன்னா எனக்கு ரிஜெக்ட் ஆகி வரும், செக்கு ரிஜெக்ட் ஆகி வந்துடும். பேங்க் வந்து எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க, இஸ்பார் அக்கௌண்ட்ல காசு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் செக்கு. ஆனா டிமாண்ட் டிராஃப்ட்னா எப்படின்னா, பேங்க் வந்து கேரண்டி பண்றான் எப்படின்னா காசு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லிடுறேன் இஸ்பார்ட்ட, எனக்கு செக்கெல்லாம் வேணாம் இஸ்பார், நீங்க எனக்கு டிடி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப இஸ்பார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டிடி எடுக்க பேங்க்குக்கு போற ஐசிஐசிஐ பேங்க் போகணும்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சார் டிடி எடுக்கலாம் சார், அந்த 1,00,000 ரூபா முதல்ல என்கிட்ட கொடுங்கன்னு அவர் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவனுக்கு கேரண்டி தருவாங்க. ஸோ டிடி கொடுத்தா அதுக்கு பேர் கேரண்டி. அதனாலதான் வாட் தில் டூ இஸ், அந்த 1,00,000 ரூபாவை வந்து இஸ்பார்ட்ட இருந்து வாங்கி அவங்க வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கும்னா, இஸ்பார் என்கிட்ட 1,00,000 கொடுத்துருக்காரு, நீ இந்த காசை எப்ப வேணாலும் இந்த பேப்பரை காமிச்சு நீ வாங்கிக்கோ அப்படின்னு அந்த டிடியில இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தோன்னே எனக்கு நம்பிக்கை அதிகம். ஏன்னா செக்ல காசு இருக்கோ இல்லையா யாருக்கு தெரியும். டிடினா அப்படி கிடையாது. காசு இருந்தாதான் டிடியே கொடுக்க முடியும் பேங்க். அப்ப காசு இருக்குன்னு பேங்க். நான் இப்ப இஸ்பாரை நம்புவேனா ஐசிஐசிஐ பேங்கை நம்புவேனா? அப்ப நான் ஐசிஐசிஐ பேங்க் ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லி அவனை நான் நம்புவேன். அதனால ஐ டேக் டிமாண்ட் டிடி. உனைய நம்பாமியா? ஜஸ்ட் ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? ஓகே. அடுத்தது இஸ் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. சரிங்களா? அடுத்தது இஸ் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து என்ன அப்படின்னா, நார்மலி உங்க அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்கு. இப்போ என் அக்கௌண்ட்ல காசு இருக்கு. நான் வந்து ஒரு என்கிட்ட வந்து என்கிட்ட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஆனாலும் வந்து என்னால காசு எடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஓவர் டிராஃப்ட். ஓகே. இப்ப ஜன்தன் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து மோடி அக்கௌண்ட்னு சொல்லி நம்ம ஊர்ல எல்லாம் ஃபேமஸா இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல வந்து ஓவர் டிராஃப்டா 10,000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள்ட்ட ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கு, நீங்க அதுல ப்ராப்பரா டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க போய் அதுல வந்து ஓடி ஃபெசிலிட்டி வாங்கிக்கலாம் 10,000 ரூபா வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடன் வாங்கிக்கலாம் 10,000 ரூபா வரைக்கும். உன் அக்கௌண்ட்ல காசு இல்லை, என்கிட்ட 1,000 ரூபா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு 5,000 ரூபா செலவு இருக்கு, பிரச்சனை இல்லை, நான் ஒரு செக் போட்டு நான் ஒரு 5,000 ரூபா எடுத்துக்கலாம். அப்போ -4,000 நீ அக்கௌண்ட்ல காமிக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி, இதுக்கு பேர் தான் ஓவர் டிராஃப்ட். என்கிட்ட இல்லாத மணியையும் என்னால எடுக்க முடியும், டிராஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் ஓவர் டிராஃப்ட். ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபா வரைக்கும் அலோவ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் 10,000 கிடையாது. நாளைக்கு நீ ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருந்தா போய் 10,000 ரூபா எடுத்துடலாம்னு நினைக்காத. அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். சொல்லி வாங்கினா உனக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருவாங்க. உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த இதை எடுத்துக்குது. எல்லாருக்கும் 10,000 ரூபா வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும். சரிங்களா? ஓகே. இது வந்து ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ். திடீர்னு ஒரு தள்ளு வண்டிக்காரங்க, அந்த தள்ளு வண்டிக்காரங்களுக்கு பொருள் வாங்குறதுக்கு காசு வேணும், ஒரு கந்து வட்டிக்காரன் போய் காசு வாங்குறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட ஜன்தன் அக்கௌண்ட்லேயே அவங்க ஒரு 10,000 ரூபா இல்லை 5,000 ரூபா 4,000 ரூபா வாங்கிக்க முடியும். வாங்கி இன்னைக்கு பஜ்ஜி போண்டா சுட்டு வித்து அந்த காசை கொண்டு போய் நாளைக்கு காலையில் அக்கௌண்ட்ல போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வெண்டர் இருக்காங்களா, இந்த ஹாக்கர்ஸ் அண்ட் வெண்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல வந்து இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. சரிங்களா? நார்மலி இதை லோனுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா லோனுன்றது லாங் டேர்ம், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்றது ஷார்ட் டேர்ம், ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே. ஓகேவா? ரைட். என்னடா? டெஃபினட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வட்டி இல்லாம எதுவுமே இருக்காது. அக்கௌண்ட் பேயி, அதுக்கு பேர் வந்து கிராஸ்ட் செக்னு சொல்லுவாங்க. கிராஸ் பண்ணி கொடுங்க சார் செக் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் பண்ணாம கொடுங்க சார் செக்னு சொல்லுவாங்க. கிராஸ்ட் செக்னு பேர் அதுக்கு. அது வந்து அக்கௌண்ட் பேயி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ல மட்டும்தான் செலுத்தி அந்த காசை எடுக்க முடியும்.
இப்பவே இருக்குல்ல ஓவர் டிராஃப்ட். சரி, அந்த காலத்து கிரெடிட் கார்டுன்னு கிடையாது. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இப்பவும் இருக்குல்ல. ஜன்தன் அக்கௌண்ட் இப்போ தானே கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட்னா ஒன்றும் இல்லை சார், சிம்பிள். சின்ன ஒரு தொகைக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறத விட நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். கம்பெனிஸ்க்கும் கொடுப்பாங்க ஓவர் டிராஃப்ட். இப்போ பெரிய பெரிய கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் 1,00,000 2,00,000 3,00,000 கொடுப்பாங்க ஓவர் டிராஃப்ட். இப்போ அவன் வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு போய் திடீர்னு அவனுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவன் ஒரு வாட்டி பேங்க்ல லோன் வாங்க வேணாம். ஒரு லோன் வாங்கி எப்பவுமே எடுத்திருக்க மாதிரி அது அவன் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஆமா, அது வந்து உனக்கு இவன் அனௌன்ஸ் பண்ண உன் அக்கௌண்ட்ல அந்த ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியாதுல்ல. உனக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ல அந்த 10,000 கடன் கொடுக்கறதுக்கான வசதி இருக்கணும். இருந்தா தானே அதை யூஸ் பண்ண முடியும். ம். அந்த ஃபெசிலிட்டி வந்து ஒவ்வொன்றும் ஒரு கேஸ் பை கேஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா நீ முடிவு பண்ணலாம். ஜன்தன் அக்கௌண்ட் வந்து இந்த மோடி அக்கௌண்ட் யார் யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே 10,000 ரூபா வரைக்கும் எலிஜிபிள் இருக்கு. சி, நார்மலி கடன் கொடுக்கணும்னா பேங்க்காரன் என்ன கேட்பான், ஏதாவது ஒரு இது கேட்பானா, பத்திரம் அது இதுன்னு கேட்பான்ல. அவன் செக்யூரிட்டி, அதெல்லாம் எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே 10,000 வந்து கொடுக்க சொல்லியிருக்கு. எல்லா பேங்க்ஸையும் உங்களுக்கு வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுக்க சொல்லியிருக்கு. அதுதான் வந்து இந்த ரூல். அது வந்து யாருக்குன்னா எல்லாருக்கும்னா எல்லாருக்கும் கிடையாது, ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு. ஏன்னா ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் யார் இருப்பான், லோவர் கிளாஸ் பீப்புள். அவங்க தானே, அவங்கள்ட்ட தான் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கு. அப்ப அவங்களுக்கு போய் சேரணும் இந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் அது பண்ணிருக்கு. சரிங்க ஜி. ஓகே, சரி. இதுல வந்து ஒரு ரெண்டு விஷயம் மாத்திரம் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து நார்மலி ஐசிஐசிஐ பேங்க் இஸ்வாரோட அக்கௌண்ட்டு ஐசிஐசிஐ இருக்கு. அவரோட வீடு பக்கத்துல அவரோட ஊர்ல வந்து இதுல இருக்கு, சேலம்ல இருக்கு இருக்கு. ஆனா எனக்கு அக்கௌண்ட் வந்து இங்க இந்தியன் பேங்க்ல திருச்சியில இருக்கு. எப்படி சார் காசு வந்து டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்கள பத்தி நம்ம தெளிவா படிப்போம். ஓகேவா? பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்பிசிஐ வந்து ட்ரங்கேஷன் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செக்கை போட்டோ எடுத்து, இப்போ நான் வந்து அந்த ஐசிஐசிஐ பேங்க் ஓட செக்கை கொண்டு போய் இஸ்பாரோட செக்கை எடுத்துட்டு போய் நான் இங்க இந்தியன் பேங்க்ல கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஸ்கேன் பண்ணி இந்த என்பிசிஐயோட சிஸ்டத்துல ஏத்திடுவாங்க. அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க உண்மையாவே அவருக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா, அந்த ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்ல முதல்ல மணி இருக்கா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி மணி இருந்தா அந்த மணியை எடுத்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேலையை, இந்த கனெக்டிவிட்டி, இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும், எப்படி வந்து இந்தியன் பேங்க்குக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ இந்தியன் பேங்க்ல உட்காந்து ஒருத்தன் கம்ப்யூட்டர்ல தட்டி ஐசிஐசிஐ பேங்க்ல காசு இருக்கா இல்லையான்றதை அவன் பார்க்க முடியாது. அது வந்து தப்பு. ஏன்னா அவன் கஸ்டமர் வேற, இவன் வேற. இவன் வந்து அதை பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டி இவன் கிடையாது. ஆனாலும் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு ஆள் இருக்கணும், அவர் பார்க்கறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஆள் தான் வந்து என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்களோட அந்த ட்ரங்கேஷன் சிஸ்டம்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்டர்மீடியட்டரியா இருக்கான். இவனோட இதை வெரிஃபை பண்ணி அவனுக்கு, இவங்க ரெண்டு பேருக்கும் காசை வந்து டிரான்சாக்ஷன் நடுவில் செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த அமைப்பு வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பு வந்து இப்ப இருக்கிறது வந்து இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றாங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதுதான் ட்ரங்கேஷன், செக் வந்து ட்ரங்கேஷன் பண்றதுக்கான வேலைகள் இப்ப தான் செய்றாங்க. ரைட், இது வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா 2021 இருந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா பாசிட்டிவ் பே மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் பே மெக்கானிசம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஒரு செக் எழுதுறாரு. என்ன சார் பண்றாரு அவரு? ஒரு செக் எழுதுறாரு. ஒரு செக் எழுதி அவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப இஸ்பாரே தான், இஸ்பார் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதுறான். எழுதி என்கிட்ட கொடுக்குறான். நார்மல் மெத்தட், பழைய மெத்தட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா
இஸ்பார் வந்து 10 லட்ச ரூபா செக் எழுதி கொடுப்பான். அந்த செக் கொண்டு போய் நான் டெபாசிட் பண்ணுவேன், வெரிஃபை பண்ணுவாங்க, எனக்கு காசு கொடுத்துருவாங்க, முடிஞ்சு. இதுதான் வந்து மெத்தடா இருந்துச்சு. ஆனா இப்ப பாசிட்டிவ் பேமெண்ட் மெக்கானிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வேல்யூக்கு மேல, அதாவது 5 லட்ச ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் இஸ்பார் செக் கொடுத்தா, இஸ்பார் கம்பல்சரியா என்ன பண்ணும் தெரியுமா? அந்த செக்கை ஒரு போட்டோ எடுக்கணும். செக்கை கையெழுத்தெல்லாம் போட்டு என் பேர் எழுதி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு போட்டோ எடுத்து அவர் ஐசிஐசிஐ பேங்கோட வெப்சைட்லயோ இல்ல ஆப்லயோ இதுக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு இடம் இருக்கு, ஃபெசிலிட்டி. அந்த இடத்துல அவர் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த செக்கை அப்லோட் பண்ணி, இந்த செக் நம்பரு இத்தனாம் தேதி சித்திக்கு நான் கொடுத்துருக்கேன்றதை அவர் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணா மட்டும்தான் அந்த செக் வேலிடு. புரியுதா? இது எதுக்கு அப்படின்னா, அவரை ஏமாத்தி நான் வந்து செக்கை வாங்கி நான் மிஸ்யூஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக பாசிட்டிவ் பே மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ செக்கு கொடுத்தா அந்த செக்கை வந்து நீங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு வாட்டி வந்து இஸ்பார் வந்து இந்த மாதிரி செக் கொடுத்துருக்கேன்றத அவர் வந்து அந்த சிஸ்டத்துல வந்து அவர் என்டர் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அந்த காசு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த செக் கொடுக்கறது வந்து செக் கொடுக்குற ஆளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. செக் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமா இருக்கு. செக் வந்து வாங்குறவங்களுக்கு இது சாதகம் கிடையாது. சரியா? ஸோ இதுதான் வந்து 2021ல இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய புது ஒரு மெத்தடு. எல்லா பேங்க்லயும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. சில பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, சில பேங்க்ல இன்னும் ஃபுல்லா முழுமையாக வரல. ஆனா 5 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா இது கம்பல்சரியா பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க, ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இது இன்னும் வந்து முழுமையா அமலுக்கு வரல. பட் இது கரண்ட் அஃபேர்ஸ், அதனால தெரிஞ்சுக்கணும். இதுல ஏதாவது டவுட்? இதுல ஏதாவது டவுட்? ஏன்னா இப்ப இஸ்பார் வந்து 5 லட்ச ரூபா செக் எழுதி தராரு, நான் அதுல ஒரு ஜீரோ ஆட் பண்ணி 50 லட்ச ரூபான்னு எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக இந்த ஒரு மெக்கானிசம். இதுல ஏதாவது டவுட்? பாசிட்டிவ் பே மெக்கானிசம் என்னன்றது புரிஞ்சா? ராதிகா புரிஞ்சா? சாந்தா? ஆ, ஒரு ஒரு செக்கோட வேல்யூ, செக்கோட வேல்யூ 5 லட்சத்துக்கு மேல இருந்தா பாசிட்டிவ் பே மெக்கானிசம் செஞ்சே தீரணும், கம்பல்சரியா. இப்ப செக் வந்து 4,99,000 கொடுக்குறேன் அப்படின்னா நான் செய்ய வேணாம். ஓகே, அது வந்து பேங்க் டு பேங்க் மாறும் வேற சொல்றாங்க. கவர்மெண்ட் ரூல் வந்து 5 லட்சத்துக்கு மேல இருந்தா கம்பல்சரியா பண்ணணும் பாசிட்டிவ் பே மெக்கானிசம். ஹரி புரிஞ்சா? ஹரி? ஓகே. இஸ்வார், சிவா, பிரின்சி இருக்கியா? பிரின்சி? ஓகே, புரிஞ்சா பிரின்சி? ஜெயா புரிஞ்சா? ஜெயா? வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ ரைட். ஸோ இன்னைக்கு வந்து 2 hours ஆஃப் செஷன். ரொம்ப போட்டோம்னா இழுத்தா அப்புறம் நம்மளுக்கே இதாயிரும், டயர்ட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு இதோடு நம்ம வந்து பார்க்கலாம். எலக்ட்ரானிக் டிஜிட்டல் பேமெண்ட் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு டிஜிட்டல் பேமெண்ட்லேருந்து பிட்காயின் வரைக்கும் முடிச்சிடலாம். ஓகே, இந்த சாப்டர் முடியும். இந்த சாப்டர் மட்டும்தான் கொஞ்சம் நான் ஸ்பீடாக போகிறேன். அடுத்ததுலேருந்து நம்ம வந்து இவ்வளோ ஸ்பீடாக போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஸ்லோவாக போகலாம். இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான், வேற என்ன. ஃபியூச்சர்ல வராமையா போகுது சொல்லு. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்? எனிபடி எல்ஸ்? நம்மளோட ரெண்டு இவங்க கிறிஸ்டி அண்ட் ஜெனி புரிஞ்சுங்களா? புரிஞ்சது. ஓகே, ஓகே, வெரி குட். அண்ட் எனிபடி எல்ஸ் புதுசா நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்கள், ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருந்தா இட்ஸ் குட். அண்ட் யா யா கேளுங்க, ப்ளீஸ் கேளுங்க. நான் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து 45 கிளாஸஸ் கிட்டத்தட்ட வருது. 45 கிளாஸஸ்.
ஆல்மோஸ்ட் 1.5 months. சண்டேஸ் மாத்திரம் பிரேக் எடுத்துக்குவோம். மற்ற நாள்லாம் செய்யலாம், நம்ம தொடர்ந்து கிளாஸ் வச்சுக்கலாம், டெய்லி கிளாஸ் வச்சுக்கலாம். அண்ட் இன்கேஸ் ஒரு நாள் நீங்கள் ஏதாவது வர முடியல அப்படி அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும்.